மனசு தெளிவா இருந்தா போதும், சிந்தனைகள் எல்லாமே வெற்றியடையும். அந்த தெளிவான சிந்தனைகள் கடவுளை வணங்குறது மூலியமாவும் நல்ல விஷயங்களை கேட்கறதும் பார்க்கறதும் மூலியமா தான் கிடைக்கும். எது எப்படியோ எல்லாரும் நிம்மதியா இருந்தா சரி. புத்தம்புது காலையை பார்த்து தெளிவான சிந்தனையோட இந்த நாளை தொடங்குங்க. நேயர்கள் அனைவருக்கும் புத்தம்புது காலை வணக்கம். வெள்ளிக்கிழமை நாளே மங்களகரமான நாள்னு எல்லாரும் சொல்லுவாங்க. இந்த மங்களகரமான நாள்ல நம்ம செய்யற காரியம் வெற்றிகரமா அமையணும். அது வெற்றிகரமா அமையணும்னா நம்ம நல்ல நேரம் பார்த்து அதை ஆரம்பிக்கணும். அதையெல்லாம் நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்காக தான் இந்த சூரியோதயம். இன்று 12/9/2014 வெள்ளிக்கிழமை, ஜெயபருடம் ஆவணி மாதம் 27ஆம் தேதி. இன்று சூரியோதயம் 6:04 ராகு காலம் காலை 10:30 மணி முதல் 12 மணி வரை. யமகண்டம் மாலை 3 மணி முதல் 4:30 மணி வரை. குளிகன் காலை 7:30 மணி முதல் 9 மணி வரை. திதி சதுர்த்தி. அஸ்வினி நட்சத்திரம். நல்ல நேரம் எனும் சுபபோரைகள் காலை 6 மணி முதல் 9 மணி வரை, 10 மணி முதல் 11 மணி வரை, மதியம் 1 மணி முதல் 4 மணி வரை, மாலை 5 மணி முதல் 6 மணி வரை. அமிர்த சித்த யோகம் கூடிய சுபதினம். கன்னிராசிக்கு சந்திராஷ்டமம். பொதுவாகவே வீட்டில் அம்மாலாம் எந்த காரியத்தை எடுத்தாலும் அந்த காரியத்தை இப்படி தான் செய்யணும், இல்லை இந்த காரியத்தை அப்படி தான் செய்யணும்னு சொல்லிட்டு மாற்றி மாற்றி ஏதாவது ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. எங்கள் வீட்லேயும் இதே கதை தான். இதெல்லாம் நம்ம ஏன் செய்யணும் அப்படின்னு கேட்டால், இதெல்லாம் சம்பிரதாய சாஸ்திரம், இப்படி தான் பண்ணணும் அப்படின்னு திட்டிட்டு போயிடுவாங்க. நம்மளும் வேறு வழி இல்லாமல் அதையே பண்ணிட்டு உட்காந்துட்டு இருப்போம். ஆனால் இனிமேல் அப்படி செய்ய வேண்டிய அவசியம் கிடையாது. ஏன்னா நம்மளோட ஆன்மீக கேள்விகள் எல்லாத்துக்குமே பதில் தரத்துக்காக தான் இந்த செக்மெண்ட்டை ஸ்பெஷலாக வச்சுருக்கோம். இது அர்த்தமுள்ள ஆன்மீகம். அன்பார்ந்த வேந்தர் தொலைக்காட்சி நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய அர்த்தமுள்ள ஆன்மீகம் பகுதியில் காதல் என்கிற உணர்வை பற்றி நாம் பார்க்கவிருக்கிறோம். காதல் என்கிற உணர்வு மிக முக்கியமான உணர்வு போலவும், அதற்காக உயிரையே விடலாம் என்பது போலவும் இன்றைய திரைப்படங்களும் கதைகளும் சித்தரித்து வருகின்றன. அது அப்படி அல்ல. அது தற்காலிகமான ஒரு உணர்வு. அந்த உணர்வை தாண்டியும் வாழ வேண்டிய ஒரு கடப்பாடு எல்லா மனிதர்களுக்கும் உண்டு. தற்காலிகமாக சிறிது காலம் மட்டுமே இருக்கக்கூடிய அந்த உணர்விற்காக உயிரை மாய்த்துக் கொள்வது என்பது சரியல்ல. எனவே மன வாழ்க்கை காதலித்தவரோடு அமைந்தாலும் காதலித்தவரோடு அமையாவிட்டாலும் மன வாழ்க்கை என்பது நேர்ந்த பிறகு அப்படி நேர்ந்து அதனால் கிடைத்த வாழ்க்கை துணையை தொடர்ந்து காதலிக்க வேண்டும் என்பதுதான் நாம் தெரிந்து கொள்ள வேண்டிய நீதி. இந்த காதல் என்கிற உணர்வின் காரணமாக எத்தகைய சிக்கல்கள் வாழ்வில் நேரும் என்பதையும், இந்த உணர்வை தாண்டியும் மனிதர்கள் ஆனந்தமாக வாழ்க்கை நடத்த வேண்டும் என்பதையும் ஒரு இதிகாச கதை நமக்கு தெரிவிக்கிறது. சுக்ராச்சாரியார் என்கிற அவர் அசுரர்களுடைய குரு. சுக்ராச்சாரியாருடைய மகள் பேரழகியான தேவயானி என்பவள். இந்த சுக்ராச்சாரியாருக்கு ஒரு மந்திரம் தெரியும். அந்த மந்திரத்தின் மூலமாக இறந்தவர்களை அவரால் உயிர்ப்பித்து விட முடியும். இந்த மந்திரம் அசுர குருவான சுக்ராச்சாரியாருக்கு தெரியுமே தவிர தேவர்களில் யாருக்கும் தெரியாது. எனவே தேவர்களுக்கும் அசுரர்களுக்கும் யுத்தம் நடக்கிற பொழுது தேவர்கள் அழிந்துபட்டாலும் அப்படியே அவர்கள் மறைந்து விடுகிறார்கள். ஆனால் அசுரர்கள் அழிந்துபட்டால் சுக்ராச்சாரியார் தன்னுடைய அந்த விசேஷமான மந்திரத்தின் மூலமாக அசுரர்களுக்கு மறுபடியும் உயிர் கொடுத்து விடுகிறார். எனவே அசுரர்களுடைய படையில் எந்த வகையான உயிர் சேதமும் இல்லாமல் தொடர்ந்து அவர்கள் போர் புரிகிறார்கள். தேவர்களால் அவ்விதம் போர் செய்ய இயலவில்லை. இது ஒரு சிக்கல். எனவே தேவர்கள் என்ன செய்வது என்று யோசித்தார்கள். தங்களுடைய குருவான பிரகஸ்பதியிடம் இந்த சிக்கலை எப்படி நாம் எதிர்கொள்வது என்று ஆலோசனை கூட்டம் நடத்தி யோசித்தார்கள். அப்பொழுது பிரகஸ்பதி சொன்னார்,
ஒரு சிக்கலான சவாலான பணி. நம்மில் யாராவது ஒருவர் இந்த சுக்கராச்சாரியாரை எவ்விதமாவது ஏமாற்றி அவரிடமே சீடராக சேர வேண்டும். சேர்ந்து எந்த வகையிலாவது அவரிடமிருந்து இந்த இறந்தவர்களை உயிர்ப்பிக்கிற மந்திரத்தை கற்றுக்கொள்ள வேண்டும். அப்படி கற்றுக்கொண்டு விட்டு பிறகு திரும்பிவிட்டால் அந்த மந்திரத்தின் மூலமாக நம்முடைய படையில் உள்ளவர்களையும் நாம் உயிர்ப்பித்து விட முடியும். இதுதான் ஒரே வழி என்று குரு பிரகஸ்பதி தெரிவித்தார். ஆனால் அதற்கு யார் அந்த சவாலை மேற்கொண்டு அந்த பணியில் இறங்குவது? சிக்கலான பணி. சுக்கராச்சாரியார் உண்மையை கண்டுபிடிக்காமல் இருக்க வேண்டும். அவரை நல்ல முறையில் ஏமாற்றி அந்த மந்திரத்தை கற்றுக்கொள்ள வேண்டும். இப்பொழுது பிரகஸ்பதியின் புதல்வனான பேரழகனான கச்சன் முன் வந்தான். நான் இந்த செயலை செய்கிறேன் என்றான். எல்லோரும் அவனை வாழ்த்தி அவன் வெற்றியடையட்டும் என்று ஆசீர்வாதம் செய்தார்கள். அவன் புறப்பட்டு அந்த சுக்கராச்சாரியார் இருக்கும் பகுதிக்கு வந்தான். சுக்கராச்சாரியாருடைய ஆசிரமம், அந்த ஆசிரமத்தின் அருகே ஒரு மரம், அந்த மரத்தில் ஒரு பூங்கொடி படர்ந்திருந்தது. அந்த பூங்கொடி அருகே சுக்கராச்சாரியாருடைய மகளான பேரழகி தேவயானி நின்று பூக்களை பறித்து கொண்டிருந்தாள். அப்போது வாயுதேவன் அந்த கூடையை தட்டிவிட்டு அந்த கூடையிலிருந்து மலர்கள் கீழே விழுகிற மாதிரி செய்தான். கஜன் ஓடோடி வந்து அத்தனை மலர்களையும் அள்ளி எடுத்து அந்த தேவயானியின் பூக்குடலில் போட்டு அவளுக்கு உதவி செய்தான். அப்படி தனக்கு உதவி செய்கிற அந்த கஜனை நிமிர்ந்து பார்த்த தேவயானி திகைத்தாள். அவன் பேரழகன். அவனிடம் சொன்னாள், இவ்வளவு தூரம் அன்போடு எனக்கு உதவி செய்கிறாய், யார் நீ என்று வினவினாள். கஜன் சொன்னான், இங்கே சுக்கராச்சாரியார் என்கிற ஒரு பெருமகன் பல மந்திரங்களையும் பல அஸ்திரங்களையும் தெரிந்தவராக இருக்கிறார் என்று கேள்விப்பட்டேன். அவரிடம் மாணவனாக சேர வேண்டும் என்று எனக்கு ஆவல். ஆனால் எப்படி சேர்வது என்று தெரியவில்லை. எவ்விதம் சேர்வது என்று தயங்கி தயங்கி நின்று கொண்டிருக்கிறேன் என்று கஜன் தெரிவித்தான். தேவயானி கஜனை பார்த்ததுமே அவன் மேல் மையல் கொண்டு விட்டாள். அவள், அதற்கென்னவா, நான் என் தந்தை தான் சுக்கராச்சாரியார், அவரிடம் உன்னை மாணவனாக சேர்த்து வைக்கிறேன் என்று அழைத்து சென்றாள். தந்தையிடம் சென்று, தந்தையே, இவரை உங்கள் சீடனாக ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொல்லி நாணத்தோடு வலதுகால் பெருவிரலால் தலையில் கோலமிட்டாள். அவளுடைய நாணத்தையும் அவள் பேச்சில் இருந்த அந்த பரிவையும் பார்த்த சுக்கராச்சாரியார் தன்னுடைய மகள் தேவயானி இந்த கஜனை விரும்புகிறாள் என்பதை அறிந்து கொண்டார். அவளுக்கு ஏற்ற மணாளன், மிக அழகாக இருக்கிறான் அவனும். ஆகையால் அவன் யார், எங்கிருந்து வந்தான் என்பதை சரியாக விசாரிக்காமலேயே தன்னுடைய சீடனாக சுக்கராச்சாரியார் கஜனை ஏற்றுக்கொண்டு விட்டார். காலம் மெல்ல மெல்ல நடக்கிறது. என்றாவது பல மந்திரங்களை உபதேசிக்கும் அவர் அந்த இறந்தவர்களை உயிர்ப்பிக்கிற சஞ்சீவினி மந்திரத்தை தனக்கு உபதேசிப்பார் என்று அவன் காத்திருக்கிறான் கச்சன். ஆனால் அந்த நாள் வரவே இல்லை. மிக ஜாக்கிரதையாக அந்த மந்திரத்தை தவிர மற்றவற்றையெல்லாம் சுக்கராச்சாரியார் சொல்லித் தருகிறார். இந்த சந்தர்ப்பத்தில் சுக்கராச்சாரியாரை ஒட்டி உள்ள அரக்கர் குல பகுதியில் வசிக்கும் அரக்கர்களுக்கு கஜனை பற்றி ஒரு சந்தேகம் வருகிறது. திடீரென்று பேரழகனான ஒருவன் இந்த ஆசிரமத்தில் சுக்கராச்சாரியாருக்கு சீடனாக சேர்வானேன்? எப்படியாவது நமது ஆச்சாரியாரிடமிருந்து இறந்தவர்களை உயிர்ப்பிக்கிற மந்திரத்தை கற்றுக்கொண்டு செல்ல வேண்டும் என்கிற உள்நோக்கத்துடன் அவன் வந்திருக்கக்கூடும் என்று கருதி அவனை ஒழித்து கட்டுவது என்று அரக்கர்கள் முடிவு செய்கிறார்கள். ஒரு நாள் கானகத்தில் விறகு பொறுக்குவதற்காக வந்த அந்த கஜனை அவர்கள் கொன்று துண்டு துண்டாக வெட்டி அங்குள்ள விலங்குகளுக்கும் பறவைகளுக்கும் அந்த மாம்சத்தை உணவாக போட்டுவிட்டு சென்று விடுகிறார்கள். விலங்குகளும் பறவைகளும் அந்த மாம்சத்தை உண்டு விட்டன. இரவு நெடுநேரமாயிற்று. கஜன் வரவில்லை. தேவயானி கவலைப்பட்டாள். சுக்கராச்சாரியாரிடம் தன்னுடைய தந்தையிடம் சொன்னாள், அவர் இறந்திருப்பாரோ என்று எனக்கு கவலையாக இருக்கிறது, எப்படியாவது நீங்கள் அவரை உயிர்ப்பிக்க வேண்டும் என்று தேவயானி கேட்டாள். சுக்கராச்சாரியார் அந்த மந்திரத்தை உச்சரித்து, கஜனே எங்கிருந்தாலும் வா என்று குரல் கொடுத்தார். எந்தெந்த பறவைகளும் எந்தெந்த விலங்குகளும் கஜனுடைய மாம்சத்தை உண்டனவோ அவற்றின் வயிற்றையெல்லாம் கிழித்து அவற்றின் உயிரையெல்லாம் போக்கி கஜனுடைய மாமிச துணுக்குகள் வெளியே வந்து அவையெல்லாம் ஒன்று திரண்டு மறுபடி உயிர் பெற்று கஜன் வந்தான். சுக்கராச்சாரியாருக்கு வருத்தம். கஜன் உயிர் பெற்றது சரி, ஆனால் ஓர் உயிர் காப்பாற்றப்படுவதற்காக எத்தனை உயிர்கள் பலியாகிவிட்டன, இதை யார் இப்படி செய்தார்கள் என்று தெரியவில்லையே என்று அவர் வருந்தினார். நாட்கள் கடந்தன. அரக்கர்கள் பார்த்தார்கள், ஒரு முறை இவ்வளவு தூரம் செய்தோம், அப்படியும் இவன் பிழைத்து விட்டான், இவன் அந்த மந்திரத்தை கற்றுக்கொண்டால் நமக்குத்தான் ஆபத்து, ஆகையால் மறுபடியும் இவனை கொல்ல வேண்டும் என்று முடிவு செய்து அடுத்த முறை இன்னும் திறமையாக திட்டமிட்டார்கள். கஜன் தன்னுடைய வாழ்வில் 3 முறை இறந்தான். இப்போது 2வது முறை இறக்கப் போகிறான். கஜனை கொன்று அவனுடைய உடலை எரித்து அந்த சாம்பலை தண்ணீரில் கலந்து அந்த தண்ணீரை கடலில் கலந்து விட்டார்கள் அரக்கர்கள்.
அன்று மாலையும் கச்சன் வரவில்லை. தேவயானி காத்திருந்தாள். காலமாகிவிட்டது. அவள் தந்தையிடம் சொன்னாள், தந்தையே, என்னுடைய காதலர் கச்சன் எங்கிருக்கிறார் என்று தெரியவில்லை, அழையுங்கள் என்று. சுக்கராச்சாரியார் மறுபடி அந்த சஞ்சீவினி மந்திரத்தை சொல்லி எங்கிருந்தாலும் வா என்று அழைத்தார். கடல் அலைகளிலிருந்து சாம்பல் வெளியே புறப்பட்டு அந்த சாம்பல் ஒன்று திரண்டு உருப்பெற்று கடல் அலைகளின் மேலே நடந்து கஜன் அவரை வந்தடைந்தான். அரக்கர்களுக்கு திரும்பவும் ஒரு ஆச்சரியம், ஒரு யோசனை. எப்படி இருந்தாலும் இவன் பிழைத்து விடுகிறான், அந்த மந்திரத்தை இவன் கற்றுக்கொண்டு விட்டால் ஆபத்து. எனவே ஏதாவது சூழ்ச்சி செய்து இவன் மறுபடி பிழைக்காமல் செய்ய வேண்டும் என்று அவர்கள் யோசித்தார்கள். அடுத்த முறை கஜனை கொன்றார்கள். ரகசியமாக அவன் உடலை எரித்தார்கள். அந்த சாம்பலை எடுத்தார்கள். ஒரு குவளை பாலில் கலந்தார்கள். சுக்கராச்சாரியார் அருந்துவதற்காக வைத்திருந்த பாலை எடுத்துவிட்டு அதற்கு பதிலாக இந்த பாலை அவர் பக்கத்தில் வைத்துவிட்டு சென்று விட்டார்கள். சுக்கராச்சாரியார் தான் அருந்த இருந்த பால் என்று நினைத்து அதை அருந்து விட்டார். அன்று இரவும் நெடுநேரம் ஆயிற்று, கஜன் வரவில்லை. தேவயானி தந்தையே என்று கதறினாள். சுக்கராச்சாரியார், எங்கிருக்கிறாய் கஜனே என்று கேட்டார். உங்கள் வயிற்றில் இருக்கிறேன் சுவாமி என்று வயிற்றிலிருந்து குரல் வந்தது. இப்போது என்ன செய்வது? மந்திரம் சொன்னால் அவருடைய வயிற்றை பிளந்து கொண்டு கஜன் வந்து விடுவான், ஆனால் அவர் உயிர் போய்விடும். தேவயானியிடம் சுக்கராச்சாரியார் கேட்டார், சொல், உனக்கு யார் வேண்டும், தந்தையா இல்லை காதலனா? தேவயானி தெளிவாக சொன்னாள், தந்தையே, நீங்களும் எனக்கு வேண்டும், என்னுடைய காதலனும் எனக்கு வேண்டும். இருவரில் ஒருவர் கிடைத்து இன்னொருவர் கிடைக்கவில்லை என்றாலும் அந்த கணமே நான் உயிரை விட்டு விடுவேன் என்று தீர்மானமாக சொன்னாள் தேவயானி. சுக்கராச்சாரியார் யோசித்தார். வேறு வழி இல்லை. வயிற்றில் இருக்கும் கச்சனுக்கு அந்த மந்திரத்தை வெளியிலிருந்து உபதேசம் செய்தார். அந்த மந்திரத்தை கச்சன் பெற்றுக்கொண்டான். கச்சனிடம் சொன்னார், இப்போது நான் மந்திரம் உச்சரிக்கிற பொழுது நீ வெளியே வந்து விடுவாய். வெளியே வந்ததும் நான் சொல்லித்தந்த மந்திரத்தை முதல் முறையாக உச்சரித்து எனக்கு முதலில் உயிர் தந்துவிடு என்று சொன்னார். கச்சன் சம்மதித்தான். அவனுடைய சூழ்ச்சி பலிக்கப் போகிறது, அவனுக்கு அந்த மந்திரம் கிடைக்கப் போகிறது. சுக்கராச்சாரியார் அந்த மந்திரத்தை உபதேசித்தார். சுக்கராச்சாரியார் வயிற்றிலிருந்து கச்சன் வெளிப்பட்டான். மறுபடி அவன் மந்திரத்தை சொல்ல சுக்கராச்சாரியார் மீண்டும் உயிர் பெற்றார். தேவயானிக்கு மகத்தான மகிழ்ச்சி. காதலன் கிடைத்து விட்டான், தந்தை கிடைத்து விட்டார், ஆனந்தம். என்னை திருமணம் செய்து கொள் என்று கச்சனிடம் தேவயானி காதலோடு வேண்டினாள். கச்சன் நகைத்தவாறே சொன்னான், நான் யார் என்பதை நீங்கள் அறிய மாட்டீர்கள். நான் உண்மையில் தேவர்களைச் சேர்ந்தவன். இந்த மந்திரத்தை கற்றுக்கொள்ள வேண்டும் என்பதற்காகத்தான் நான் இங்கு வந்தேன். நீதான் என்னை காதலித்தாய். ஒரு முறை கூட நான் உன்னை காதலிப்பதாக சொல்லவில்லை. எனவே எனக்கு உண்மையில் அன்பில்லை, ஒன்று. இரண்டாவது, நான் உனக்கு அண்ணன் முறையாக வேண்டும். எப்படி என்றால், உன்னுடைய தந்தை வயிற்றில் கொஞ்ச நேரம் நான் இருந்திருக்கிறேன். தாய் வயிற்றில் இருந்தால்தான் பிள்ளையா என்ன? ஒரு குழந்தை என்பது தொடக்கத்தில் தந்தை வயிற்றில் இருந்துதானே தாய் வயிற்றிற்கு போகிறது. எனவே தந்தை வயிற்றில் இருந்தாலும் அவருடைய பிள்ளை மாதிரி தான். எனவே நான் உனக்கு அண்ணன் முறையாக வேண்டும், என்னை மன்னித்து விடு என்று சொல்லிவிட்டு அவன் வானுலகம் சென்று விடுகிறான் தேவர்களை நோக்கி. தேவயானி கதறி கதறி அழுகிறாள். அப்பொழுது சுக்கராச்சாரியார் சொல்கிற அந்த அறிவுரை இருக்கிறதே, அந்த அறிவுரை இன்றைய இளைஞர்கள் அனைவருக்குமான அறிவுரை. அவர் சொல்கிறார், காதல் என்பது தற்காலிகமான ஓர் உணர்வு. உடலினுடைய வெளிப்புற தோற்றத்தினுடைய அழகை பார்த்து ஏற்படுகிற உணர்வு. வாழ்நாள் முழுவதும் காதல் உணர்வு இருப்பதில்லை. காதலித்து திருமணம் செய்து கொண்டாலும் சிறிது காலத்திற்கு பிறகு அந்த காதல் பாசமாக மாறி குழந்தைகளின் மேல் தான் செல்கிறது. எனவே காதலுக்காக உயிரை விடுவது என்பது பைத்தியக்காரத்தனம். காதலை தாண்டியும் வாழ்க்கை இருக்கிறது. பெண்ணே தேவயானி, உன்னுடைய காதலன் உன்னை நிராகரித்து விட்டான் என்பதற்காக நீ வருந்தாதே. நீ அவனை நிராகரித்து விடு. அதனால் என்ன? நீ உன்னுடைய வாழ்க்கையை வேறு வகையில் மாற்றிக்கொள். முடியுமானால் இன்னொருவனை மணந்து கொள். இல்லாவிட்டால் மணக்காமல் இருந்து பல சாதனைகளை உன்னுடைய வாழ்வில் நிகழ்த்து உன்னுடைய மனதை மாற்றிக்கொள்வதுதான் இப்போது தேவை என்று அந்த தந்தை சுக்கராச்சாரியார் அன்போடு சொன்ன அறிவுரைகளை தேவயானி கேட்டாள் என்கிறது இதிகாசம். தேவயானி கேட்டதுமல்ல, இன்றிருக்கும் இளைஞர்கள், இளம்பெண்கள் அனைவரும் கேட்க வேண்டும். காதலுக்காக உயிரை விடுவதில் எந்த பொருளும் இல்லை. காதலை தாண்டியும் வாழ்க்கை இருக்கிறது. வாழ்க்கையில் எத்தனையோ சாதனைகளை செய்ய வேண்டும் என்பதை இளைஞர்கள் புரிந்து கொள்ள வேண்டும். இது இதிகாசம் சொல்கிற ஒரு முக்கியமான கருத்து. இந்த உயர்ந்த நாம் பின்பற்றத்தக்க கருத்தோடு இன்றைய அர்த்தமுள்ள ஆன்மீகம் நிகழ்ச்சியை பார்த்தோம். அடுத்த அர்த்தமுள்ள ஆன்மீகம் நிகழ்ச்சியின் பகுதியில் வேறொரு கருத்தோடு சந்திப்போம். நன்றி, வணக்கம். சொல்ல சொல்ல இனிக்குதையா முருகா. கடவுளை பத்தி யார் பாடினாலும் இனிமையா இருக்கும்ன்றது நான் இப்பதான் கிருபா தெரிஞ்சுக்கிட்டேன். அது கேட்குறவங்களுக்கும் சரி, இல்லை பாடுறவங்களுக்கும் சரி, என்றைக்குமே சந்தோஷத்தை தான் கொடுக்கும். நம்ம பாடும்போது இவ்வளவு மெய்யுருகி கேட்டுட்டு இருக்கோமே, கடவுளை பத்தி இன்னும் நிறைய தெரிஞ்சவங்க சொன்னா எவ்வளவு நல்லா இருக்கும். அதுக்காக தான் இந்த சொல்ல சொல்ல இனிக்குதையா. நேற்றைய தினம்
தசரதன் குடிக்கிறேன் கொடுக்கிறேன் என்று சொல்லிவிட்டு, எதை வேண்டாலும் குடிக்கிறேன் என்று சொல்லிவிட்டு கொடுக்க முடியாது என்று சொல்லினான் என்று நாம் நேற்றைய தினம் பார்த்தோம். அதே போல ஒரு பெருமாளும் இருக்கிறார் என்று நேற்றைய தினம் சொன்னேன். அவர் யார் என்றால் காஞ்சிபுரத்திலே இருக்கக்கூடிய தேவராஜ பெருமாள். அவரை பார்த்து ஸ்ரீரங்கத்திலே இருக்கக்கூடிய ரங்கநாதன் அவர் பார்த்தார். பார்த்து அவரிடத்திலே, இந்த காஞ்சிபுரம் எம்பெருமானிடத்திலே எம்பெருமானார் ராமானுஜர், ஸ்ரீராமானுஜர் இருந்தார். அப்படிப்பட்ட அந்த ஸ்ரீராமானுஜர் இந்த ஆச்சாரிய குடும்பத்திலேயே உசந்தவர். அவரை நம்முடைய ஊருக்கு அழைத்து கொண்டு வர வேண்டும் என்று நினைத்தார். அப்பொழுது ஸ்ரீரங்கநாதன் எல்லா ஊரில் இருக்கக்கூடிய எல்லாரும் நினைத்தார்கள். எல்லாரும் எம்பெருமானிடத்திலே வந்து தற்கு என்ன செய்வது என்று கேட்டார். கேட்டவுடனே எம்பெருமான் சொன்னான், நூலில் எனக்கு ஒரு போஸ்ட் கார்டு கொடுங்கோட அப்படின்னா ஸ்ரீரங்கநாதன். நாங்கள் ஏதோ போஸ்ட் கார்டை எடுத்துன்னு வந்து கொடுத்தா என்ன போட்டார். அவர் மேலே 2 போட்டார். 2 போட்டு வரதராஜன் பெருமாள் கோயில் விஷ்ணு காஞ்சிபுரம் அப்படின்னு போட்டார். போட்டு கீழே எழுதினார், உம்முடைய ராமானுஜரை அனுப்பி தர வேண்டும் அப்படின்னு போட்டார். அனுப்பி தர வேண்டும் போட்டு ஃப்ரம் ஸ்ரீரங்கநாதன், ஸ்ரீரங்கம், திருச்சி பெரிய கோயில் அப்படின்னு போட்டு அனுப்பிச்சிட்டார். நேராக போச்சு. அங்கே போஸ்ட் கார்டை பார்த்தார் வரதராஜர். ஓஹோ, எனக்கே லெட்டர் எழுதுறாரா பாரு அப்படின்னு அந்த லெட்டர் கீழே எழுதினார். கீழே என்ன எழுதினார்னா, அவரவர் தம் தாம் அபிமானத்தை துறந்தால் நாமும் நம்மி ராமானுஜரை துறப்போம் அப்படின்னு போட்டார். என்ன அர்த்தம் அப்படின்னா, அவரவர் தம் தாம் அபிமானத்தை துறந்தார்னா இந்த திருவரங்கராஜனுக்கு உண்டான அபிமானம் எது அப்படின்னா, பொங்கோதம் சூழ்ந்த புவனியும் விண்ணுலகும் மங்காதும் ஜோராமே அகழ்கின்ற எம்பெருமான் செங்கோலுடைய திருவரங்கச் செல்வனார். தான் இவருக்கு உண்டான அபிமானம். இந்த செங்கோல் 2 லோகம், இந்த பூலோகம் மேலே இருக்கக்கூடிய பரவத லோகம், இந்த 2 லோகத்துக்கும் ராஜா. இதான் அபிமானம். அந்த செங்கோல் இருக்கே, செங்கோலை பிடிச்சிட்டு இருக்காரு, அதான் அபிமானம். எம்பெருமான் திருவரங்கராஜனுக்கு உண்டான அபிமானம். அந்த அபிமானத்தை துறந்தால் நீ செங்கோலை தூக்கி வீசிடும், செங்கோலை தூக்கி குப்பை தொட்டியில் போட்டுரும், நாமும் ராமானுஜம் எடுத்து அவன் கொடுத்துட்றோம் அப்படின்ட்டு வரதராஜன் சொன்னான். போட்டு அப்படின்ட்டு போட்டு ஃப்ரம் வரதராஜன் பெருமாள் கோயில் விஷ்ணு காஞ்சிபுரம் டு ரங்கநாதன் பெரிய கோயில் ஸ்ரீரங்கம் திருச்சி அப்படின்னு போட்டு லெட்டரை போட்டார். அதே லெட்டரையே போட்டார். நேராக ரங்கநாதன் கொண்டுது பார்த்தார். பேப்பரை எடுத்து பார்த்தார். மூக்கறுத்துட்டாரே, இப்படி நாம தான் ஜெயித்தோம், அவர் எம்பெருமானாரை அனுப்பி வைப்பார்னு பார்த்தா அவரவர் தம் தாம் அபிமானத்தை திறந்தால் நாமும் நம்ம ராமானுஜனை திறப்போம்னு போட்டு விட்டுருக்கார். இன்னும் எல்லா ஆச்சாரியர்களும் கூட்டா எம்பெருமான், இனிமேல் என்னால் ஒன்றும் முடியாது, நீங்களே என்ன வேணாலும் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டான் ரங்கநாதன். பார்த்தா இந்த ஆச்சாரியர்கள் சரி அப்படின்ட்டு என்ன பண்ணலான்ட்டு யோசிச்சுட்டு இருக்கும்போது ஒருத்தர் சொன்னார், தேவராஜனுக்கு பாட்டு கேட்கறதுனா ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு சொன்னார். சொன்ன உடனே அப்படியா, நன்னா பாடக்கூடியவர் யாரு அப்படின்னா அந்த கோட்டியில் எல்லாரும் என்ன, ஆழ்வார் திருவரங்க பெருமாள் அரையர். அரையர்னால் தாளத்தை இசைத்து பாட்டை பாடக்கூடியவர், அப்படிப்பட்டவர் தான் அரையர். அதே போல ஆழ்வார் திருவரங்க பெருமாள் அரையர் என்று ஒரு அரையர் இருந்தார் அப்பொழுது ஸ்ரீரங்கத்திலே. இந்த அரையரை கூட்டு, நீர் போய் எப்படியாவது தேவபிரானை மயக்கி இந்த எம்பெருமான் வரதராஜனை மயக்கி எம்பெருமான் அறையை எடுத்துன்னு வந்துடணும் நம்ம ஊருக்கு அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சு விட்டார். நேராக போனார். ஆழ்வார் திருவரங்க பெருமாள் அரையர் போனார். அந்த ஊர்லேயே ரொம்ப அந்த காஞ்சிபுரத்துலேயே ரொம்ப மேலே இருக்கிறவர் யாருன்னா திருக்கச்சி நம்பிகள் தான். அவர் எம்பெருமானிடத்திலே ராத்திரி வரதராஜனிடத்திலே விசிறி வீசி கொண்டிருக்கும் காலத்திலே பேசுவர். எம்பெருமான் அர்ச்சையிலே யாரு கூடயும் பேச மாட்டான். ஆனால் இந்த வரதராஜன் மட்டும் இந்த திருக்கச்சி நம்பிகள் இடத்திலே பேசுவர். அவ்வளோ பிரீதி 2 பேருக்கும். பேசின்னு இருக்கும்போது ஒரு நாள் நல்லா தேவராஜ அஷ்டகம் அதை சொல்லிக்கொண்டே விசிறி வீசுவர்.
எல்லாம் சொல்லிட்டு இருந்தார், நல்லா சொல்லிட்டு இருக்கார். ஸ்ரீமத் காஞ்சி முனி வந்தே பிரணதார்த்தி ஹராச்சுதா சமஸ்த பிராணி கல்யாண சந்தான பிரவீண கருணோல்பனகா விளசந்து கராட்சாஸ்தே மையஸ்மின் ஜகதான்பதே இதெல்லாம் சொல்லிட்டு இருக்கார். தேவராஜா அஷ்டத்தை சொல்லிட்டு இருக்கும்போது நேராக வந்தார். ஆழ்வார் திருவரங்க பெருமாளரையர் வந்தார். உன்னை திருக்கட்சி நபர் நேராக போனார், வரவேற்றார். அவரை வரவேற்று, வாரும் ஆழ்வார் திருவரங்க பெருமாளரையரே, நம்முடைய பெருமாளுக்கு பாட்டு கேட்பது ரொம்ப பிடிக்கும். அதனாலே நீர் பாட்டை பாடலாம், அவருக்கு உகந்த பாட்டை பாடும் அப்படின்னார் திருக்கட்சி நம்பிகள். அதானே வந்திருக்கேன் அப்படின்ட்டு நேராக அரையர் போய் பாட்டை பாட ஆரம்பித்தார். ஆச்சரியமான எத்தனையோ பாட்டுகள் பாடினார். தியூரான் பிள்ளையூருவான் அணிமணியின் துத்தி சேர் நாகத்தின் மேல் துயில்வான் உத்தி மறையாவான் மாகடல் நஞ்சுண்டான் தனக்கும் இறையாவான் எங்கள் பிரான் என்ன சொல்றார் 2ஆம் திருவந்தாதியில. அப்படிலாம் நிறைய பாட்டு தேவராஜா கிட்டம் இத்தனையோ பாட்டு பாடி அந்த தேவராஜரை மயக்கி விட்டார். உடனே அப்பொழுது வரதராஜர் சொன்னார், அரையரே, நீர் பாட்டை பாடியதிலே நான் மயங்கினேன். எம்மையும் எம்முடைய பெண்களையும் தவிர எதை வேணும்னாலும் சேரும் தருகிறோம் அப்படின்னார். உடனே ஒரு செகண்ட் கூட விடாம உடனே கேட்டார். அப்படி ஆழ்வார் திருவரங்க பெருமாள் அரையர். ஏன்னா கொஞ்சம் யோசிக்க விட்டா அவர் திரும்பி ஏதாவது மாத்திட போறாரே வார்த்தையை அப்படின்ட்டு உடனே கேட்டார். நம்மி ராமானுஜரை தந்தால் ஆகாதோ அப்படின்னார். பார்த்தார் வரதராஜர், சுச்சோ நம்ம தோத்து போயிட்டோமே. அரையரை பார்த்து சொன்னார், சுவாமி, நான் தான் ஜெயிச்சேன்னு நினைச்சேன், ஜெயா அபஜயங்கள் நாம் நினைத்தா போலே இல்லை அப்படின்னார். நான் தான் ஜெயிச்சேன்னு நினைச்சுட்டு இருந்தேன், நீ பாட்டை பாடினீர், அதான் கேட்டு ஜெயிச்சேன்னு நினைச்சுட்டேன். கடைசியில் நீர் வாங்கின்னு போயிட்டீர். எம்பெருமானார நீர் ஜெயிச்சு என்ன ஜெயிச்சு எம்பெருமானார வாங்கின்னு போயிட்டீரே. இப்போ சொல்றேனா தெரியாம சொல்லிட்டேன். அப்ப இப்ப சொல்றேன், எம்மி ராமானுஜரையும் தவிர வேறு எதை வேணாலும் கேளும் தருகிறேன் அப்படின்னு என்ன அரையர் சொன்னார். என்ன ஓய், உங்களுடைய அப்பா தசரதன் அவருடைய பிள்ளைய பிறந்ததுனால இப்படி வார்த்தையை மாற்றிட்டீரா? உங்க அப்பா என்ன பண்ணார், விஸ்வாமித்திரர் வரும்போது முதல்ல குடிக்கிறேன்னு சொல்லிட்டு அப்புறம் கொடுக்க மாட்டேன்னாரு. அந்த மாதிரி நீர் பெண்டுகளையும் தவிர எதை வேணாலும் கொடுக்கிறேன்னு சொல்லிட்டு இப்போ கொடுக்க மாட்டேன்றீர். உங்க அப்பா மாதிரியே இருக்கீர். நீரும் இதே மாதிரி இந்த ஊர்லயே இருந்துட்டு உங்க பந்துகளை கட்டிட்டு இந்த திருக்கட்சி நம்பிகளையும் கட்டின்னு அழுதுன்றும் நான் போறேன் அப்படின்னு திரும்பிட்டார் அரையர். தானே பொழுது சொன்னார் வரதராஜன், சிச்சோ, நான் இப்படியெல்லாம் செய்ய மாட்டேன், நான் சத்தியத்தை தான் பேசுவேன். இது சத்திய கஷேத்திரம், இதிலே யாரும் சத்தியத்தை மட்டும்தான் பேசுவார்கள், யாரும் பொய் சொல்ல மாட்டார்கள். நானே பொய் சொன்னால் எப்படி, நான் பொய் சொல்லவில்லை என்று கண்ணும் கண்ணீருமாக பெருமானாரை அனுப்பி வைத்தார் ஆழ்வார் திருவரங்க பெருமாளுடன். அதனாலே திருத்தராஜ்யத்தை தெரிந்து கொள்கிறோம் என்றால் ஜெயா அபஜயங்கள் நாம் நினைத்தா போலே இல்லை. ஜெயம் அபஜயம் நான் நினைத்தா போல இருக்காது. ஜெயம் அபஜயம்னா என்ன, வெற்றி தோல்வி. வெற்றியும் நாம் நினைத்தா போல இருக்காது, தோல்வியும் நாம் நினைத்தா போல இருக்காது. நாம் நினைப்போம், இல்லை நாம் நினைப்போம், பா இதில் நாம் கண்டிப்பாக ஜெயிப்போம்ப்பா, என்னமா பிடிச்சிருக்கோம் அப்படின்னு நினைப்போம். கடைசியில் அதில் தோல்வி வந்து சேரும் நமக்கு. இதே இன்னொன்றில் நினைப்போம், ஆமாம் இதில் எங்கே நான் ஜெயிக்க போகிறேன், ப்ராக்டிஸே பண்ணலையே, படிக்கவே இல்லையே, இல்லை நான் எங்கே ஜெயிக்க போகிறேன்ட்டு நினச்சிட்டு இருப்போம். கடைசியில் அதில் நமக்கு வெற்றி வந்து சேரும். அது எம்பெருமானுக்கே அப்படி ஜெயாபஜயங்கள் அவனுக்கே வெற்றி தோல்வி இல்லைன்னா அவனுக்கே சரியா இல்லை, நினைத்தா போல இல்லை அப்படின்னா நமக்கெல்லாம் எப்படி இருக்கும்? நாம் நினைத்தா போல இருக்காது. அதனாலே ஜெயாபஜயங்கள் நாம் நினைத்தா போலே இல்லை என்று இதிலிருந்து தெரிந்து கொள்கிறோம். அதனாலே அப்படிப்பட்ட அந்த எம்பெருமானை போலேதான் தசரதனும் சொன்னான். பாடு வசிஷ்டாச்சாரியர் புத்திமதி கூறின பிற்பாடு ராமனையும் லக்ஷ்மணனையும் அனுப்பி வைத்தான். லக்ஷ்மணனையும் அனுப்பி வச்சார்னா ஃபைனு. முதல்ல கொடுக்குறேன்னு சொல்லிட்டு அப்புறம் கொடுக்க மாட்டேன்னு சொன்னான். முதல்ல கொடுக்குறேன்னு சொல்லிட்டு அப்புறம் கொடுக்க மாட்டேன்னு சொன்னானே, திருப்பி கொடுத்துருக்கான்ல. கொடுக்க மாட்டேன்னு சொன்னதுக்கு ஃபைன் என்ன, அதுக்காக ஃபைனுக்கு ஒன்று எக்ஸ்ட்ராவாக கொடுக்குறான்.
நாம தான் சந்தியாவந்தனம் பண்ணும்போது உச்சித்த காலத்திலே பண்ணல நேரமாயிடுது அப்படின்னா ஒரு எக்ஸ்ட்ரா அக்கியம் கொடுக்குறோமே, அந்த மாதிரி எக்ஸ்ட்ராவாக ஒருத்தரை அனுப்பி வச்சார். யாருன்னா வந்தால் லக்ஷ்மணன். அதனால் ராமனோட சேர்ந்து லக்ஷ்மணனையும் கூட அனுப்பி வைத்தான் தசரதன். 2 பேரும் போறா, நல்லா கையை பிடிச்சிட்டு கையை ஆட்டின்னு வரா. விஸ்வாமித்திரருக்கு ரொம்ப சந்தோஷம். விஸ்வாமித்திரர் பார்த்து ரொம்ப சந்தோஷத்தோட அவர் விடுன்னு முன்னாடி நடந்துகிட்டே போறா. இவன் மெதுவாக கையை ஆட்டிட்டு விஸ்வாமித்திரர் பின்னாடி ஓடிண்டே இருக்கான். 2 பேரும் ஆடிட்டு 2 பேரும் பிரியவே மாட்டா, பொழுது சேர்ந்து இருப்பா. அதை போலேதான் சின்ன வயசுலேயும் ஒன்று நடந்தது. வசிட்டர் பேர் வைத்தார் என்று நாம் பார்த்தோம். பேர் வைத்த பிற்பாடு வசிட்டர் நேராக கிளம்பி போயிட்டார். ஒரு 10 நிமிஷம் ஆச்சு. மந்திரி ஓடியே வந்தான் உள்ளேருந்து. சுவாமி, நீர் லக்ஷ்மணன் ஒரு குழந்தைக்கு பேர் வைத்தீரே, இந்த குழந்தை ரொம்ப அழகுது அப்படின்னா. அப்படியா, பால்லாம் கொடுத்தியா அப்படின்னார் மந்திரியை பார்த்து வசிட்டர். உடனே மந்திரி சொன்னான், பால்லாம் கொடுத்துட்டேன் சுவாமி, நான் ரொம்ப அழகுது அப்படின்னா. அப்படியா, ஏதாவது உடம்புல ஏதாவது பூச்சி கீச்சி கடிச்சிடுதா, இல்லை வயிற்றுல ஏதாவது உடம்புக்கு ஆயிடுதா, வைத்தியரை கூட்டு பார்த்தியா அப்படின்னார் வசிட்டர். எல்லாம் பார்த்தாச்சு, ஒன்றும் இல்லை அந்த குழந்தைக்கு, நான் அழகுது அப்படின்ட்டான் மந்திரி. அப்படின்னு உடனே வசிட்டர் என்னடா அப்பா ஆச்சு அப்படின்னு நேராக வந்து பார்த்தா இந்த குழந்தை லக்ஷ்மணன் ராமன் தொட்டலை பார்த்தே எழுதுன்னு. அப்படியா, இந்த 2 தொட்டிலும் ராமனோட தொட்டிலும் லக்ஷ்மணனோட தொட்டிலும் ஒன்றா இருக்கணும் போல இருக்கு அப்படின்ட்டு பரதனோட தொட்டிலை தூக்கி லக்ஷ்மணன் தொட்டில் கிட்ட போட்டார். லக்ஷ்மணனோட தொட்டிலுக்கு தூக்கி ராமன் தொட்டில் கிட்ட போட்டார். 2 பேரும் இருந்தா அந்த குழந்தை அழுகை நிறுத்தின உடனே திருப்பி வசிட்டார். கொஞ்சம் 5 நிமிஷம் ஆச்சு. அவர் நடந்து போனார். 5 நிமிஷம் ஆச்சு. மந்திரி திருப்பி ஓடி வந்தார். சுவாமி, அந்த லக்ஷ்மணன்ற குழந்தை திருப்பியும் அழாருது அப்படின்னா. அப்படியா அப்படின்னு வசிட்டர் ஓடியே வந்து பார்த்தார். திருப்பி அது ராமன் தொட்டில் பார்த்தே அழுதுன்னு இருக்கு. மந்திரி பார்த்து சொன்னார், வசிட்டர் சொன்னார், டேய், இந்த லக்ஷ்மணன்ற குழந்தைக்கு தொட்டிலேயே தூக்கிடா, ராமன் தொட்டிலேயே விட்டுலாட்டு ராமனையும் லக்ஷ்மணரையும் 2 பேரையும் ஒரே தொட்டில விட்டா. 2 பேரும் கட்டிட்டு நல்லா தூங்கிட்டான். 2 பேரும் கட்டிட்டு நல்லா தூங்கிட்டான். அவ்வளோ ஒத்துமை ராமனுக்கும் லக்ஷ்மணனுக்கும். அதனாலே வேற லக்ஷ்மணனையும் கூட அனுப்பினான். 2 பேரும் கையை ஆட்டின்ட்டு கதை பேசிட்டு வேகமாக போறான். போய் எங்கே போனார்கள், எவ்வளவு தூரம் போனார்கள், போய் என்ன செய்தார்கள் என்பதையெல்லாம் நாம் நாளை தினம் பார்ப்போமா? நாளை தினம் நாம் பார்ப்போம். அதிலிருந்து நாம் என்ன தெரிந்து கொள்கிறோம் என்பதையும் பார்ப்போம். அது எவ்வளவு இனிக்கிறது என்பதையும் நாம் நாளை தினம் பார்ப்போம். காலையிலேருந்து என் மனசில் நான் ஒரு விஷயத்த நினச்சிட்டு இருக்கேன். ஆனால் அது நடக்குமா நடக்காதுன்னு ஒரே கன்ஃபியூசிங்காக இருக்குது. நீயாச்சும் சொல்லுக்குருப்பா, அது நடக்குமா? என்ன கேட்டால் எனக்கு எப்படிமா தெரியும்? நான் என்ன ஜோசியரா? நீ என்ன மனசில் நினச்சிட்டு இருக்கியோ அது நடக்குமோ நடக்காதோ, இதுக்கெல்லாம் நான் வம்புக்கு வரலம்மா. ஆனால் எனக்கு தெரிஞ்சுக்கணுமே. தெரிஞ்சுக்கணும்னா அடுத்த யோகம் நல்ல யோகம் செக்மெண்ட் பாரு. 12 ராசிகளுக்கும் பலன் சொல்ல போகிறாங்க. இன்னைக்கு உன் ராசிக்கு எப்படி இருக்குன்னு தெரிஞ்சுக்கிட்டா எல்லா கன்ஃபியூஷனும் சால்வ் ஆகிடும்ல. வாங்க பார்க்கலாம். வேந்தர் டிவி நேயர்கள் அனைவர்களுக்கும் காலை வணக்கம். இன்று 12/9/2014 ஆண்டு ஆவணி மாதம் 27ஆம் நாள் வெள்ளிக்கிழமை. இன்றைய நாளில் பார்த்தீர்கள் என்றால் சங்கட சதுர்த்தி. எனவே சங்கடங்களெல்லாம் தீர்ப்பதற்கு எல்லா ராசிக்காரர்களும் அருகில் உள்ள விநாயகர் கோயிலுக்கு சென்றுவிட்டு வருவது மிக சிறந்த நாளாக இன்று காணப்படுகிறது. யோகம் நல்ல யோகம் நிகழ்ச்சியின் மூலியமாக மேஷம் முதல் மீன ராசி வரை ஒவ்வொரு ராசிக்கு உண்டான தினப்பலன்களை பார்த்து கொண்டு வருகிறோம். இன்றைக்கு பார்த்தீர்கள் என்றால் மேஷத்திற்கு ஒரு விஷயத்தில் மிக கவனமாக இருக்க வேண்டும். நட்சத்திரத்தின்படி அஸ்வினி நட்சத்திரத்தில் சந்திரன் சந்திருப்பதனால் 7ஆம் பாவத்தில் உள்ள சனியும் அந்த சனிக்கு சஞ்சாரத்துக்கு உண்டான கிரகங்களின் அமைப்பினால் குடும்ப விஷயத்தில் அதிக கவனம் எடுத்துக்கொள்வது மிக மிக முக்கியம். உத்தியோகம் வெளிவட்டாரம் எல்லாம் ஏற்றங்கள் காணப்பட்டாலும் குடும்பத்தில் நீங்களாக ஏதாவது பேசிக்கொண்டு பிறகு பெரும் பிரச்சனையாவதற்கு சாத்தியக்கூறுகள் காணப்படுவதை கவனத்தில் கொள்ளுங்கள். வெளியில் இருப்பவர்கள் எல்லோர்களுக்கும் நல்லவராக இருக்கின்ற நீங்கள்
குடும்பத்தினர் ஏதாவது ஒரு சிறிய விஷயங்கள் கூறினால் மட்டும் இப்படி பாய்வது தேவையா என்பதை யோசித்து கொள்ளுங்கள். எனவே குடும்பம் நன்றாக இருந்தால்தான் வெளிவட்டாரம் மிக நன்மையாக காணப்படும். வெளிவட்டாரத்தில் நல்லவராக இருக்கின்ற நீங்கள் குடும்பத்தில் மட்டும் காது கொடுத்து கேட்காதவர்களாக இருக்கிறீர்கள் என்ற ஒரு எண்ணம் இருக்கும். அந்த எண்ணத்தை நிச்சயமாக மாற்றிக்கொள்ளுங்கள். இன்றைய நாளிலிருந்து அந்த சபதத்தை எடுத்துக்கொண்டு குடும்பத்திற்கு இனிவராக மாறினீர்கள் என்றாலே உங்களுக்கு இன்றைய நாள் மட்டுமில்லை, எந்நாளும் சந்தோஷமான நாளாக தான் மாறும். எனவே மேஷராசிக்காரர்கள் வெளி உலகத்தை விட தொழில் உத்தியோகம் எல்லாம் மேன்மையாக காணப்படக்கூடிய நாள். குடும்பத்தில் உள்ளவர்களுடைய கவலையை போக்குவதற்கு முயற்சி எடுப்பது இன்று மிக முக்கியம். அடுத்ததாக நாம் பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் ரிஷப ராசிக்காரர்கள். ரிஷப ராசிக்காரர்களுக்கு ஒரு விஷயம் இன்று மிக கவனமாக இருக்க வேண்டும். அனாவசிய செலவுகள் ஏற்படுவதை மிக மிக கவனமாக கையாண்டால் போதும். அந்த அவசிய செலவுகள் இது அனாவசிய செலவுகள் என்று நீங்களாக உங்கள் மனசாட்சிக்கு ஏற்றவாறு பிரித்து கொள்ளுங்கள். ஏனென்றால் மற்ற அனைத்து விஷயமும் தொழில் உத்தியோகம் மற்ற விஷயத்திலெல்லாம் எந்தவித பாதகமும் காணப்படவில்லை. ஆனால் இருக்கின்ற பொருளே உங்களிடத்தில் இருக்கின்ற பொருளே மீண்டும் ஒரு முறை வாங்கி அதில் விரைப்படுத்துவது எந்த விதத்தில் நியாயம்? எனவே குடும்பத்தாருடன் கலந்தாலோசிக்காமல் எந்தவித ஒரு பொருள் வாங்குவதோ இன்றைக்கு கூடாது என்பதை மட்டும் நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள். அதே சமயம் ஒரு யாராவது கடன் கேட்டாலும் முடிந்த அளவுக்கு இன்று தவிர்ப்பது உங்களுக்கு நன்மை ஏற்படுத்தி தரும். ஏனென்றால் விரயத்தில் காணப்படக்கூடிய கிரக நிலையில் பணம் கொடுத்தாலும் அது மீண்டும் உங்களுக்கு வராது, அதனால் பகைதான் வரும். எனவே இன்று கொடுக்கல் வாங்கலில் அதிக கவனமாக இருக்கக்கூடிய ராசிக்காரர்கள் ரிஷப ராசிக்காரர்கள். அடுத்ததாக இன்று நாம் பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் மிதுன ராசிக்காரர்கள். மிதுன ராசிக்காரர்களுக்கு இன்று லாபத்தின் மூலம் மிகப்பெரிய ஆதாயம் கிடைக்கும். அது எந்த ஒரு அமைப்பாக இருந்தாலும் சரி, உத்தியோகம் செய்பவர்களாக இருந்தாலும் சரி, தொழில் செய்பவர்களாக இருந்தாலும் சரி, வியாபாரம் செய்பவர்களாக இருந்தாலும் சரி, கிரக சஞ்சாரங்கள் இன்று லாபத்தை கொடுக்கக்கூடிய காலகட்டம் என்பதனால் ஏதேனும் அவரவர் வசதிக்கேற்ப சிறிய லாபம் முதல் பெரிய லாபம் வரை நிச்சயமாக ஏற்படும். மனதிற்கு இனம் புரியாத சந்தோஷம் அமைப்பு காணப்படும். நீண்ட நாட்களாக வங்கி கடன் எதிர்நோக்கி இருந்தவர்கள் அந்த கடனெல்லாம் பெறுவதற்குண்டான சாத்தியக்கூறு காணப்படும். சிலருக்கு எதிர்பார்க்காத இடத்திலிருந்து நல்ல செய்திகள் வருவதுடன் நீண்ட நாட்களாக கூட்டுத் தொழில் செய்யலாம் என்று நினைத்தவர்களோடு அந்த கூட்டாளிகள் கிடைப்பதற்குண்டான நல்ல நாளாக இன்று காணப்படுகிறது. மேலும் அதே சமயம் பார்த்தீர்கள் என்றால் ராகுவின் சஞ்சாரத்தினால் குடும்பத்தில் உள்ள பெரியோர்களுக்கும் பெற்றோர்களுக்கும் உங்களுக்கும் சிறிய வாக்குவாதங்கள் கூட இல்லாமல் பாதுகாத்து கொள்வதோடு அவர்களுடைய தேக ஆரோக்கியத்தில் சிறிய குறைபாடுகளையும் உடனடியாக நிவர்த்தி ஏற்படுத்தி கொள்வது மிதுன ராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் மிக முக்கியம். எனவே லாபத்திற்குண்டான நாள் தான் மிதுன ராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள். அடுத்ததாக நாம் பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் கடகராசிக்காரர்கள். கடகராசிக்காரர்களுக்கு ஒரு விஷயம் மிக மிக கவனம். உணவு குழாய் என்று சொல்லக்கூடிய தொண்டை பகுதியில் சிறிய உபத்திரத்தையும் மருத்துவ ஆலோசனை பெற்றுக்கொள்வது மட்டும் மிக முக்கியமான நாளாக இன்று காணப்படுகிறது. அதே சமயம் உத்தியோகம், வெளிவட்டாரம், வண்டி வாகன மாற்றங்கள் போன்ற விஷயங்கள் எல்லாம் நல்லதை ஏற்படுத்தி தரும். நீண்ட நாட்களாக வண்டி வாகனத்தை மாற்றம் செய்யலாம் என்று நினைத்தவர்கள் அதற்குண்டான முயற்சியை இன்று ஈடுபட்டீர்கள் என்றால் நிச்சயமாக அதற்குண்டான வெற்றி கிடைக்கும். மேலும் எதிர்பார்க்காத இடத்திலிருந்து நல்ல செய்திகள் வருவதனால் யோகத்தின் அளவும் அதிகரித்துள்ளதனால் தொடர்ச்சியாக பலவிதமான விஷயங்கள் அனுகூலத்தை ஏற்படுத்தி தரும். தொட்டது தொடங்கக்கூடிய காலகட்டம் என்பதற்கு உண்டான முயற்சியும் நல்ல செய்தி வருவதனால் இன்றைய நாள் நீங்கள் உங்களுடைய கடகராசிக்காரர்கள் வார்த்தைகளில் மட்டும் சிறிது தேன் தடவை வார்த்தையை கையாண்டு எல்லா விதத்திலும் அனுகூலத்தை பெற்றுக்கொள்வது உங்களுடைய சாமர்த்தியத்தை பொறுத்தது. அடுத்ததாக நாம் பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் சிம்ம ராசிக்காரர்கள். சிம்ம ராசிக்காரர்களுக்கு எல்லாம் நன்மையாக காணப்படக்கூடிய காலகம். அதே சமயம் ஏற்கனவே எலும்புகள் மூட்டுகள் போன்ற பிரச்சனையில் உள்ளவர்கள் நீண்ட நாட்களாக தள்ளிக்கொண்டே போய் கொண்டிருக்கின்ற அந்த மருத்துவரை அணுகுவது மட்டும் இன்று செய்து விடுவது உங்களுக்கு பெரும் பிரச்சனையிலிருந்து எதிர்காலத்திற்கு நிவர்த்தி ஏற்படுத்தி தரும். நன்றாக இருக்கின்ற காலகட்டத்தில் நல்ல விஷயங்கள் நடக்கக்கூடிய காலகட்டத்தில் நல்ல செய்திகள் வரக்கூடிய காலகட்டத்தில் தேக ஆரோக்கியத்தில் மட்டும் குறைபாடு வைத்துக்கொள்ள வேண்டும். எனவே அந்த குறைபாடை உடனடியாக நிவர்த்தி ஏற்படுத்தி கொள்வது
சிம்ம ராசிக்காரர்களுக்கு ஏற்றமும் அனுகூலமும் ஏற்படுத்தி தரும். மேலும் சிம்ம ராசிக்காரர்களுக்கு இன்று சமூகத்தில் உள்ள ஒரு பெரிய மனிதரை சந்திப்பு வாழ்க்கையை திசை திருப்பதற்குண்டான நல்ல செய்திகள் வரும். அதே சமயம் தைரியம் தன்னம்பிக்கை வளர்த்துவதோடு படைப்பாளிகளான சிம்மராசிக்காரர்கள் இன்றைய ராசியில் இருப்பவர் படைப்பாளிகளுக்கு அரசு கௌரவத்துடன் தனிப்பட்ட கௌரவமும் அவர்களுடைய படைப்புகள் மற்றவர்களால் பாராட்டப்பட்டு ஏற்றுக்கொள்ளப்படக்கூடிய அளவுக்கு ஏற்றத்தையும் அனுகூலத்தையும் நிச்சயம் ஏற்படுத்தி தரும். அடுத்ததாக நாம் பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் கன்னியா ராசிக்காரர்கள். கன்னியா ராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் முழுவதுமே சந்திராஷ்டம் என்பதை மட்டும் நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள். சந்திராஷ்டம் என்றால் எது பயப்படுதோ நடுங்குவதெல்லாம் கூடாது. இன்றைய நாளில் பார்த்தீர்கள் என்றால் தேவையில்லாத வார்த்தைகளில் மட்டும் கவனமாக இருந்தாலே போதும். ஏனென்றால் உங்களுடைய சந்திர லக்னத்திற்கு வாக்குஸ்தானத்தில் சனியின் சஞ்சாரம் இருப்பதனால் ஏற்கனவே எல்லா விஷயத்திற்கும் எமோஷனலாகவும் ஒன்றுமேலாத விஷயத்திற்கெல்லாம் அதிக அளவு ரோஷப்படுவதும் கோபப்படுவதும் காணப்படக்கூடிய ராசிக்காரர்கள் நீங்கள். இன்று அதெல்லாம் வைத்து கொண்டீர்கள் என்றால் கண்டிப்பாக உங்களுக்கு மற்றவர்களால் அசிங்கமும் அவமானமும் ஏற்பட்டுவிடும். உத்தியோகமாக இருக்கட்டும், வெளிவட்டாரமாக இருக்கட்டும், வியாபாரமாக இருக்கட்டும், எந்த இடத்தில் இருந்தாலும் சரி கன்னியா ராசிக்காரர்கள் ஒரு புன்முறுவலுடன் எல்லோருடன் இதம் சொல்பவராக, யார் எது சொன்னாலும் அதற்கு ஆவேசப்படாமல் முடிகின்ற விஷயத்தில் முடியும் என்றோ முடியாத விஷயத்தில் கண்டிப்பாக எனக்கு முடியாது என்று சொல்லிவிடுவது உத்தமமான பலனை ஏற்படுத்தி தரும். பிறர் மெச்ச வேண்டும் என்பதற்காக, உங்களை புகழ வேண்டும் என்பதற்காக முடியாத விஷயத்தெல்லாம் முடியும் என்று சொல்லி மாட்டிக்கொள்ளாதீர்கள். குறிப்பாக பார்த்தீர்கள் என்றால் எங்கேயோ யாரோ ஏதோ ஒரு வெளிவட்டாரத்து உங்களுக்கு கோபம் இருந்தாலும் அதை குடும்பத்தாரிடம் காட்டுவது எந்த விதத்தில் நியாயம் என்பதை மட்டும் நீங்கள் நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள். அடுத்ததாக நாம் பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் துலா ராசிக்காரர்கள். துலா ராசிக்காரர்களுக்கு வெளிவட்டாரம், உத்தியோகம், பணவரவு, வியாபாரம், பயணங்கள் எல்லாம் இனிதாக காணப்படும். கடல் கடந்த நல்ல செய்திகள் எல்லாம் இனிமையாக வருவதற்குண்டான சாத்தியக்கூறுகள் காணப்படும். அதே சமயம் சந்திரனின் சஞ்சாரம் இன்று கோச்சார ரீதியாக சந்திரனின் சஞ்சாரம் என்பது மேஷத்தில் இருப்பதனால் துணை அல்லது துணைவியாருடன் மட்டும் சிறிய வாக்குவாதங்கள் பெரிய அளவு மன கஷ்டத்தையும் சங்கடத்தையும் ஏற்பட்டுவிடும். எனவே துலா ராசிக்காரர்கள் இன்று கவனமாக இருக்க வேண்டிய ஒரே இடம் குடும்பம். குடும்பம் மிக முக்கியமான ஒரு விஷயம். குடும்பத்தில் நிம்மதியாக இருந்தால்தான் நாம் எல்லாவற்றிலும் ஜெயிக்க முடியும் என்பது எல்லோரும் ஆன்றோர் வாக்கு. அப்பேற்பட்ட அந்த குடும்ப விஷயத்தில் சிறிய வாக்குவாதங்களோ சிறிய மனக்கசப்போ கூடாது என்பதை மட்டும் துளாராசிக்காரர்கள் உணர வேண்டும். அடுத்ததாக நாம் பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் விருச்சிக ராசிக்காரர்கள். விருச்சிக ராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் பார்த்தீர்கள் என்றால் பணம், மேன்மை, சாதுரியம், உங்கள் புத்திசாலித்தனம் பலரால் பாராட்டப்படுவது, கடல் கடந்த நல்ல செய்திகள், சிலருக்கு கடல் கடந்த உத்தியோகம் லாபத்தின் மூலமாக வருவது, வியாபாரம் திடீரென்ற அதிர்ஷ்டம் ஏற்படுவது, பூமி போன்ற பொருள்களால் பிறருக்கு ஆதாயம் ஏற்படுவது, பூர்வீக சொத்தில் ஏதேனும் பிரச்சனை இருந்தாலும் அந்த பிரச்சனைகள் பரிபூர்ண நிவர்த்தி ஏற்படுவது எல்லாம் அனுகூலத்தை ஏற்படுத்தி தரும். பழுதான வண்டியை புதுப்பிப்பது அல்லது வண்டியாக புதிதாக மாற்றிக்கொள்வது என்று நினைத்தீர்கள் என்றால் அதற்கெல்லாம் இன்று சங்கட சதுர்த்தியான இன்று முயற்சி செய்தார்கள் என்றால் அந்த முயற்சி திருவினையாக்கும். எல்லாம் நன்றாக இனிமையாக காணப்படக்கூடிய காலகட்டம். அதே சமயம் கழிவுகள் செல்லக்கூடிய தேகாரோக்கிய குறைபாடு உள்ளவர்கள் மருத்துவ ஆலோசனை பெற்றுக்கொள்வது மிக மிக முக்கியம் என்பதை மட்டும் விருச்சிக ராசிக்காரர்கள் உணர வேண்டும். அடுத்ததாக இன்று பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் தனுசு ராசிக்காரர்கள். தனுசு ராசிக்காரர்களுக்கு ஒரு விதமான மந்தம் காணப்படும். எனவே அருகில் உள்ள பெருமாள் சன்னிதானத்திற்கு சென்றுவிட்டு ஒரு பசுனை தீபம் ஏற்றி விடுவது உங்களுக்கு எதிர்காலத்திற்கும் எதிர்வரும் நாட்களுக்கும் இன்றைய நாட்டுக்கும் சந்தோஷத்தையும் அனுகூலத்தையும் ஏற்படுத்தி தரும். சோம்பல் காணப்படுவதனால் குடும்பத்திலும் உத்தியோகத்திலும் சிறிது கவனமாக இருக்க வேண்டும். மேலும் குடும்பத்தில் உள்ள பெற்றோருக்கும் உங்களுக்கும் வாக்குவாதங்கள் அறவே கூடாது. அதே சமயம் பெற்றோர் உடல்நிலைக்கு அதிக முக்கியத்துவம் கொடுப்பது தனுசு ராசிக்காரர்களுக்கு முக்கியம். பணம் எவ்வளோ வந்தாலும் அந்த பணம் நிற்பதற்குண்டான சாத்தியக்கூறுகள் காணப்படவில்லை. எனவே அவசியமான செலவுகளை அறவே தவிர்த்து பணத்தை எந்த வகையாவது சேமிப்பதற்குண்டான முயற்சி நிச்சயமாக நீங்கள் முயன்றால் முடியும். எனவே தனுசு ராசிக்காரர்கள்
வீண் விரயத்திலிருந்து வெளியில் வந்து விட்டாலே இன்றைக்கு நல்ல நாளாக காணப்படும். அடுத்ததாக நாம் பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் மகர ராசிக்காரர்கள். மகர ராசிக்காரர்களுக்கு இரத்தபந்த உறவுகளுக்கும் உங்களுக்கும் இன்று வாக்குவாதங்கள் கூடாது. சகோதர சகோதரிகளுக்கும் உங்களுக்கும் சிறிய கருத்து வேறுபாடுகள் கூட பெரிய அளவு மன கஷ்டத்தையும் சங்கடத்தையும் ஏற்படுத்திவிடும். எனவே அந்த ஒரு விஷயத்தில் மட்டும் நீங்கள் கவனமாக இருக்க வேண்டும். பூர்வீக சொத்தில் ஏதேனும் பிரச்சனை இருந்தாலும் அதை இன்று பேசி தீர்த்து கொள்ளாமல் மீண்டும் இன்னொரு நாள் பேசி தீர்த்து கொள்வது உத்தமமான பலனை ஏற்படுத்தி தரும். இரத்தத்தில் பரவக்கூடிய தொற்று நோய்கள் பாதிப்புகள் திடீரென்று ஏற்பட்டுவிடும் என்பதனால் சுகாதாரமற்ற உணவுகளையோ சுகாதாரமற்ற சூழ்நிலைகளிலிருந்து விலகி நிற்பது மகர ராசிக்காரர்களுக்கு நன்மை ஏற்படுத்தி தரும். அடுத்ததாக நாம் பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் கும்பராசிக்காரர்கள். கும்பராசிக்காரர்களுக்கு ஒரே ஒரு விஷயம் மட்டும் கவனம். அது என்னவென்றால் சூரியனின் சஞ்சாரம் குடும்பத்தில் உஷ்ணாதிக்கத்தை ஏற்படுத்தும். நீங்கள் கேலியாக சொல்வதை கூட துணை அல்லது துணைவையார் அதிக அளவுக்கு உணர்ச்சி வசப்பட்டு எடுத்துக்கொள்வார்கள். எனவே வேண்டாம், குடும்பத்தில் விளையாட்டு கூட விபரீதமாகிவிடும் என்பதை மட்டும் கவனத்தில் கொள்ளுங்கள். அதே சமயம் தொழில், உத்தியோகம், வெளிவட்டாரம், படிப்பு சம்பந்தப்பட்ட விஷயங்கள், சிலர் மேல் படிப்புக்காக முயற்சிகளை கூட இன்றைய நாளில் எடுப்பது நிச்சயமாக அவர்களுக்கு நல்ல செய்திகள் வரும். எனவே கும்பராசிக்காரர்களுக்கு அனுகூலங்கள் தொடர்ச்சியாக வெளிவட்டாரத்தில் காணப்படுவதை குடும்பத்தில் சண்டை சஞ்சரவுகளால் அந்த அனுகூலத்தை கெடுத்துக் கொள்ளாதீர்கள். அடுத்ததாக இறுதியாக இன்று பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் மீன ராசிக்காரர்கள். மீன ராசிக்காரர்களுக்கு வார்த்தைகளில் மட்டும் சிறிது கவனமாக இருந்தால் மற்ற அனைத்து விஷயம் ஏற்றுக்கொள்ளப்படும். அரசாங்கத்தில் மிக உயர்ந்த அமைப்புக்கு வருவீர்கள். அரசு துறையில் உள்ளவர்கள், அரசில் உன்னதமான பதவியில் இருப்பவர்களுக்கு அவர்கள் எதிர்பார்த்த இந்த இடமாற்றமோ அல்லது மேலதிகாரிகள் அல்லது மேல் மக்களை சந்திப்பது போன்ற விஷயங்கள்லாம் ஏற்படும். அதே சமயம் அவர்களுக்கு துணை அல்லது துணைவியின் தேக ஆரோக்கியம் மன சங்கடத்தை ஏற்படுத்தலாம். அவர்களுக்கு ஏதேனும் சிறு குறைபாடுகள் தேக ஆரோக்கியத்தில் இருந்தால் மருத்துவ ஆலோசனை பெற்றுக்கொள்வது உங்களுடைய சாமர்த்தியத்தை பொறுத்தது. அதை அலட்சியப்படுத்துவது எதிர்காலத்தில் பெரிய அளவு மன கஷ்டத்தையும் சங்கடத்தையும் ஏற்பட்டுவிடும். எனவே மீன ராசிக்காரர்களுக்கு படைப்பாளிகளுக்கும் ஏற்ற கிடைக்கும். அரசு அமைப்பு, அரசியல் துறையில் உள்ளவர்களுக்கு ஏற்ற கிடைக்கும். தனியார் உத்தியோகத்தில் உள்ளவர்கள் மேலதிகாரிகளுடைய பாராட்டுகளை நிச்சயமாக பெறுவார்கள். அதே சமயம் துணை அல்லது துணைவியின் தேக ஆரோக்கியத்திற்கு மிக மிக முக்கியத்துவம் கொடுப்பது இன்றைய நாளில் மீனராசிக்காரர்களுக்கு மிக முக்கியம். மீண்டும் யோகம் நல்ல யோகம் நிகழ்ச்சி மூலியமாக நாளை சந்திப்போமாக. வணக்கம். நேற்று நான் ஒரு புக் ஷாப் போயிருந்தேன். அந்த புக் ஷாப்பில் ஒரு புக் பார்த்தேன், வீட்டில் இருந்தபடியே மருத்துவம் சொல்லிட்டு. என்னடா இந்த புக்கை படித்தா வீட்டில் இருந்தபடியே நம்ம டாக்டர் ஆகலாம் போல இருக்குன்னு நினச்சேன். அந்த புக்கை லைட்டாக புரட்டி பார்த்தா அந்த புக்கில் எளிய முறையில் வீட்டில் இருந்தபடியே எப்படி நம்ம உடம்பு சரி பண்ணிக்கிறதுன்னு சொல்லிட்டு இருந்துச்சு. இந்த புக்கை வாங்குறோம், டெய்லி இதை ஃபாலோ பண்ணுறோன்ற முடிவுக்கு வந்துட்டேன். அதானே பார்த்தேன். இதை தானே நம்ம மருந்து பாட்டி தினம் தினம் சொல்லிட்டு இருக்காங்க. அவங்க சொல்கிறப்பெல்லாம் உனக்கு இது புரியலையா? அது இல்லை கிருப்பா, இனிமேல் அந்த புக்கையும் ஃபாலோ பண்ணுறேன், நம்ம மருந்து பாட்டியும் ஃபாலோ பண்ணுறேன். இதுதான் கூடவே இருந்தால் அருமை தெரியாதுன்னு சொல்லுவாங்க. நம்ம மருந்து பாட்டியும் இதே மாதிரி விஷயங்களை தான் தினம் தினம் நம்மளுக்காக சொல்லிட்டு வராங்க. இன்னைக்கும் நிறைய டிப்ஸ் உங்களுக்காக கொடுக்க போறாங்க. இது மருந்து பாட்டி. வேந்தர் டிவி நேயர்களுக்கு மருந்து பாட்டியோட வணக்கம். காலு வளர்ந்த வர கால் காப்பு போட்ட வர, காலு வளர்ந்த வர கால் காப்பு போட்ட வர, காலமெல்லாம் சொல்லி வரேன், காலமெல்லாம் சொல்லி வரேன், கடுங்கோவத்தை விட்டுடுங்க, காலமெல்லாம் சொல்லி வரேன், கடுங்கோவத்தை விட்டுடுங்க, தனனே நன்னானே பொடு தனனே நன்னானே. இன்னைக்கு நீங்கள் பார்க்க போகிறது பிரண்டை. பிரண்டைன்னா உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும் நினைக்கிறேன். கிராமத்தில் உள்ளவங்களுக்கு கண்டிப்பாக இந்த பிரண்டையை பற்றி தெரியும். இப்போவும் டவுனில் பிரண்டையோட ஊறுகாய், பிரண்டை துவையல் எல்லாம் செய்கிறாங்க நிறைய இடத்துல. நான் எங்கே போனாலும் இந்த பிரண்டையை பார்த்தானாக்கா 4 கிள்ளிட்டு வந்துடுவேன். இந்த பிரண்டை என்ன பண்ணணும்,
நல்லா அந்த பட்டையை பூரா எடுத்துடணும். பட்டை எடுத்துட்டா அடியில் சோறு மாதிரி வரும். அந்த சோறு மாதிரி வரத்தை நல்லா அரைச்சி சாறை எடுத்துக்கணும். அந்த சாறை எடுத்துக்கிட்டு என்ன பண்ணணும், அதோட கொஞ்சம் உப்பு கல், கொஞ்சம் புளி, இது 3ஐயும் போட்டு நல்லா தண்ணியில் கொஞ்சம் கொஞ்சம் தண்ணியும் கலந்து நல்லா கொதிக்க வைக்கணும். அது லேதாக இறக்கி கீழே வச்சுக்கிட்டு வெதுன்னு இருக்கக்குள்ள காலில் போட்டு தேய்ச்சோம்னா அப்படி கால் அப்படியே சொடக்கெடுத்த மாதிரிக்க அந்த வலியெல்லாம் எங்கே போகுதுன்னு தெரியாது. அதை போட்டு ஒரு 10 நிமிஷம் கழித்து சுடு தண்ணி வச்சு கூட கழுவி பாருங்கள், சூப்பராக ஆயிரும். நைட்டில் போட்டு இப்போ அவசரமாக எங்காவது போகிறோம் காலையில் அப்படின்னா, காலையில் 8 மணிக்கெல்லாம் எல்லோரும் வேலைக்கு போயிடுவாங்க. அதனால நம்ம அதை சீக்கிரம் காலையில் எழுந்திரிச்சோன்னு அதை கொஞ்சம் போட்டுட்டு ஒரு 9 மணி போல் கழுவிட்டு நம்ம வேலைக்கு போகலாம். அது மாதிரி நைட்டில் வந்து அது மாதிரி போட்டு வச்சுக்கலாம், நல்லது. அதே போல் இந்த பிரண்டையை இதை எடுத்து நல்லா இப்படி ஒடிச்சோம்னா, இந்த பாருங்கள், இப்படி ஒடிச்சோம்னா இந்த பட்டை வந்துடும். இந்த நரம்போடு போட்டு அரைச்சோம்னு வச்சுங்க, அந்த நரம்பு பூரா அப்படியே இருக்கும். அந்த நரம்பெல்லாம் எடுத்துட்டு, நரம்பு பூரா அப்படி எடுத்துட்டு ஒடிச்சு எடுத்துட்டோம்னா அந்த இருக்கு பாருங்க சோறு மாதிரிக்க, இதெல்லாம் எடுத்துடணும். எடுத்துட்டு இதை மட்டும் நிறைய எடுத்து போட்டு, பித்தம் எப்படியா கொண்ட பித்தம், கை கால் வலி, நல்ல ஜீரண சக்தி ஆகும், இந்த இருதயத்துக்கு நல்லது. இது என்ன பண்ணணும், கொஞ்சோண்டு 2 மிளகா, கொஞ்சம் வெள்ளைப்பூடு, கொஞ்சம் புளி, அப்புறம் வந்து கொஞ்சோண்டு தேங்காய் சல் வச்சு நல்லா எண்ணெய் சட்டியில் போட்டு கொஞ்சம் எண்ணெய் ஊற்றி நல்லெண்ணெய் ஊற்றி நல்லா வறுத்துக்கணும். வறுத்தோன்னா அதை வறுக்கக்குள்ளேயே ஒரு மாதிரி வாசமாக இருக்கும். அதை எடுத்து கொஞ்சம் ஆறின பிறகு அம்மியில் வச்சு நல்லா அரைச்சி சோத்தில் போட்டு பெரட்டி நல்லா சுட 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 சாப்பிட்டோம்னா அது நல்ல ஒரு சுவையாக இருக்கும். நாக்கில் வைக்கக்குள்ளேயே அது ஒரு டேஸ்ட்டாக ஒரு நல்லா இருக்கும். இது பிரண்டையெல்லாம் இங்கே யாருங்க செய்கிறா, யாருக்கு தெரியும் இப்படியெல்லாம் செய்கிறதுக்கு? அதே போல் இந்த பிரண்டையை இந்த மாதிரிக்க பொடி பொடியாக நறுக்கி என்ன பண்ணணும், கொஞ்சம் உப்பு போட்டு ஊற வச்சிடணும். 1 வாரம் கழித்து எடுத்து பார்த்தா அது நல்லா உப்பு அதில் சேர்ந்து ஊறுகாய் மாதிரிக்க ஒரு மாதிரி நம்ம எலுமிச்சங்காய் ஊறுகாய் போடுறோம் பாருங்க, உப்பில் போடுறோம்ல, அந்த மாதிரிக்க நல்லா இருக்கும். அதை எடுத்து வெளியில் வச்சு அதில் பட்டை வத்தல், நல்லா பட்டை வத்தல் ஒரு 10-15 வத்தலை போட்டு நல்லா வறுத்து அதில் கொஞ்சம் வெந்தயத்தையும் போட்டு 2ஐயும் ஒன்றா அம்மியில் வச்சு அரைச்சி பொடி பண்ணி வச்சுக்கணும். பொடி பண்ணி வச்சுக்கிட்டு இந்த பிரண்டை என்ன பண்ணுறோம், தண்ணி இல்லாமல் தண்ணி அதோட தடன்னு இருக்கும். ஏன்னா உப்பு போட்டிருக்கோம்ல, அந்த உப்பு தண்ணியாக ஊறி இருக்கும். சொல்லகளே எனக்கே வாய் வருது. அப்போ என்ன பண்ணுறோம், அதை நம்ம அந்த பட்டை வத்தலையும் வெந்தயத்தை நுணுக்கி வச்சுருக்கோம், வச்சுக்கிட்டு எண்ணெய் ஊற்றி அடச்சட்டில் எண்ணெய் ஊற்றி அதில் கொஞ்சம் கடுகுந்தருப்பு போட்டு தாளிக்கணும். தாளித்த உடனே இந்த பிரண்டையை தூக்கி அதில் கொட்டி, அப்போ வந்து இந்த என்ன பண்ணுறோம், அந்த பொடி நுணுக்கி வச்சுருக்கோம் பாருங்கள், அந்த பொடியும் அதில் போட்டு நல்லா கரண்டியை விட்டு கிண்டிக்கிட்டே இருக்கணும். சுருளை 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 எண்ணெயிலே கொஞ்சம் வேகணும். வெந்த பிறகு எடுத்து வச்சிட வேண்டியது. நல்லா ஆறின பிறகு ஒரு ஜாடியில் போட்டு வச்சிட்டிங்கன்னா 5 வருஷம்னாலும் கெட்டு போகாது. ஆனால் கை மட்டும் போட்டுறாதீங்க. அதுதான் பிரண்டை ஊறுகாய். இப்படியே கொண்ட தலைவலி, வகுத்துப்போக்கு எல்லாத்துக்குமே நல்லதுங்க. பிரண்டை வந்து எவ்வளோ சாப்பிட்டாலும் அது திகட்டாது. அப்படியே ஊறுகாய் மறிக்க இம்பிட்டுக்கான ஊறுகாயை வச்சுக்கிட்டு நல்லா அரைக்கில் அரிசி சோறு சாப்பிடலாம், அவ்வளோ ருசியாக இருக்கும். பிரண்டையில் இப்படி ஒரு இது இருக்குது, விதம் இருக்குன்னு உங்களுக்கு தெரியாது. நான் இன்றைக்கி சொன்ன மாதிரிக்க இந்த பிரண்டையை நீங்கள் வந்து சாப்பிட்டு பாருங்கள். பிரண்டை எல்லாத்துக்கும் நல்லது. பிரண்டை வந்து இந்த மார்க்கெட்லாம் கிடைக்கும், கிராமங்களில் நிறைய கிடைக்கும். கிராமங்களில் எல்லா வீட்டு வேலிகளையும் இந்த பிரண்டை கொடி கொடியாக பிரண்டு கிடக்கும். அதே இந்த பிரண்டையை இந்த இம்புட்டுக்கான்னு கிள்ளி ஒரு சட்டியில் மண்ணை போட்டு வச்சிங்கனாக்கா இது அப்படியே படந்துடும். இதுக்கு தண்ணி ஊற்ற வேண்டிய அவசியமே இல்லை. அதே படந்து இப்போ கொடி பூரா அது பாட்டுன்னு தன்னால் வளர்றது. இதில் எல்லாம் ஒரு சத்துங்க. இந்த இலையை இது மாதிரிக்கு கிள்ளி நல்லா பாசிப்பருப்பு போட்டு வெங்காயம் பச்சை மிளகா போட்டு இதையும் பொடியாக நுணுக்கி அரிஞ்சு போட்டு பொரிச்சா அவ்வளோ டேஸ்ட்டு. இதில் எதுவுமே நம்ம வேஸ்ட்டு பண்ண வேண்டியதில்லை. பிரண்டை காம்பு இது ஊறுகாய் போடலாம், இது துவையல் அரைச்சி சாப்பிடலாம், காலுக்கு அரைச்சி போடலாம். இந்த இலையை நம்ம பொரியல் பண்ணி சாப்பிடலாம். இதெல்லாம் வந்து கிடைக்குமா?
டவுனுக்குள்ளே கிடைக்குமா அதெல்லாம்? கிராமங்களில் எல்லா வீட்லேயும் இதை செஞ்சு சாப்பிடுவாங்க. இதெல்லாம் தின்னு பழக்கறதுனால தான் நான் இந்த மருந்தெல்லாம் உங்களுக்கு சொல்கிறேன். இன்றைக்கி நீங்கள் பார்த்தது பிரண்டையில் எத்தனை வகை இருக்குன்னு உங்களுக்கு நான் சொன்னேன். அதே போல் நாளைக்கு ஒரு வித்தியாசமான பொருளோடு உங்களை வந்து சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். நேற்று எங்கள் அக்கா நைட் ஃபுல்லாக அழுதுகிட்டே இருந்தாடி. ஏன், என்னாச்சு? அது ஒன்றும் இல்லை, ரோட்டில் போகிற பையன் யாரோ ஒருத்தன் எங்கள் அக்காவை பார்த்தா ஆண்டின்னு சொல்லிகிட்டு இருக்கான். நான் குண்டா இருக்கிறதுனால தான் அவன் ஆண்டின்னு கூப்பிட்டுட்டான் அப்படின்னு சொல்லிட்டு கண்ணாடி முன்னாடி நின்றுக்கிட்டு அழுதுகிட்டே இருந்தா. சரி, குண்டா இருக்காங்கன்னு தெரியுதுல்ல, அப்போ ஜிம்க்கு போய் ஒழுங்கா எக்ஸசைஸ் பண்ணா என்ன? நானும் இதே கேள்வியை தான் அவகிட்ட கேட்டேன். ஆனால் அவள் 1 நம்பர் சோம்பேறி தெரியுமா? ஜிம்முக்கு போகிறதுக்கு சோம்பேறித்தனம், காலையில் கிளாஸுக்கு போய் யோகா பண்ணுறதுக்கு சோம்பேறித்தனம். நம்ம என்ன பண்ண முடியும்? சரி, கிளாஸ்க்கு போய் யோகா பண்ண தானே சோம்பேறித்தனம். நம்ம உடலின் மொழி செக்மெண்ட்ல வீட்டில் இருந்தபடியே யோகா பண்ணுறது எப்படின்னு சொல்லி தராங்களே, அதை பார்த்து நாளையிலேருந்து ஒழுங்கா யோகா பண்ண சொல்லு. இது உடலின் மொழி. யோகக் கலையினை தொடர்ந்து செய்வதன் மூலம் உடல், மனம், ஆன்மா மூன்றும் புத்துணர்ச்சி பெறும். அப்படி நமக்கு புத்துணர்ச்சியை அளிக்கக்கூடிய யோகாசனங்களில் இன்று நாம் காணவிருப்பது சிரசாசனம். சிரசாசனம் செய்வதற்கான விதிமுறைகள். இந்த ஆசனத்தை செய்துவிட்டு பழைய நிலைக்கு திரும்பும்போது தலையை நிதானமாக உயர்த்த வேண்டும். இரத்த அழுத்த கோளாறு உள்ளவர்களும் முகம் மற்றும் தலைப்பகுதியில் அறுவை சிகிச்சை செய்தவர்களும் இந்த ஆசனத்தை செய்யக்கூடாது. முதலில் வஜ்ராசன நிலையில் இருக்க வேண்டும். கைகளை தரையில் வைத்து கோர்த்தவாறு முக்கோண வடிவில் வைக்க வேண்டும். மெதுவாக உச்சந்தலையை தரையில் வைத்து உள்ளங்கையோடு சேர்ந்திருக்குமாறு பார்த்து கொள்ள வேண்டும். கட்டை விரலை தரையில் ஊன்றி கால்களை நேராக நிமிர்த்த வேண்டும். இடுப்பு நேராக இருக்கும் அளவு முதுகை நிமிர்த்த வேண்டும். பாதங்களை மெதுவாக முன்னோக்கி நகர்த்தி வலது காலை முதலில் மடக்க வேண்டும். அசையாமல் நின்ற பிறகு இடது காலையும் மேலே தூக்க வேண்டும். மெதுவாக கால் மூட்டுகளை நேராக்கி மேலே தூக்க வேண்டும். இந்த சிரசாசன நிலையில் சில நொடிகள் நிற்க வேண்டும். ஆரம்ப நிலையில் இதனை கற்பவர்கள் சுவரை ஒட்டியோ அல்லது 2 முதல் 3 அங்குல இடைவெளியில் இதனை செய்து பழகலாம். சில நொடிகளுக்கு பின்னர் மெதுவாக கால்களை மடக்கி தரையில் ஊன்ற வேண்டும்.
மீண்டும் ஆரம்ப நிலையான வஜ்ராசன நிலைக்கு வந்து உள்ளங்கைகளை பின்னால் வைத்து தலையை தரையில் வைத்து உடலையும் மனதையும் அமைதிப்படுத்த வேண்டும். மீண்டும் உள்ளங்கைகளை கோர்த்து தலையை தரையில் ஊன்ற வேண்டும். இடுப்பு நேராக இருக்க கால்களை மடக்காமல் மேல் நோக்கி நேராக உயர்த்த வேண்டும். உடல் எடை முழுவதுமாக தலையில் சாயாமல் பார்த்து கொள்ள வேண்டும். சில நொடிகளுக்கு பின்பு மெதுவாக காலை கீழிறக்கி கால் முட்டியை மடக்கி வஜ்ராசன நிலையில் உட்கார வேண்டும். அதன் பிறகு உள்ளங்கைகளை பின்னால் வைத்து தலையை குனிந்து தரையை தொடுமாறு செய்ய வேண்டும். இந்த நிலையில் சில நொடிகள் இருந்த பிறகு உடலை நிமிர்த்தி தியானம் செய்ய வேண்டும். சிரசாசனம் செய்யும் முறையை மீண்டும் பார்க்கலாம். சிரசாசனம் செய்வதினால் ஏற்படும் நன்மைகள். மூளை நரம்பு செல்களின் அழிவை தடுக்கும், நுண் இரத்த குழாய் அடைப்புகள் நீங்கும், கண் பார்வை கோளாறுகள் மற்றும் காது, மூக்கு, தொண்டை பாதிப்புகள் அகலும், ஞாபகத்திறன் கூடும், ஃபீனியல் பிட்யூட்டரி தைராய்டு சுரப்பிகளின் இயக்கம் சீர்படும். இன்னைக்கு என்ன ஸ்பெஷல்னு சொல்லு.
இன்னைக்கு ஃப்ரைடே, கோலிவுட்ல நிறைய படங்கள்லாம் ரிலீஸ் ஆகும். அது மட்டும் இல்லாமல் என் ஃபேவரட் ஆக்டரோட படமும் இன்னைக்கு ரிலீஸ் ஆகுது. நான் இன்னைக்கே போய் பார்த்துருவேன். சினிமாக்கு வேணா ஃப்ரைடே ஸ்பெஷலாக இருக்கலாம், ஆனால் நம்ம புத்தம் புது காலையை பொறுத்த வரைக்கும் எல்லா நாளுமே ஸ்பெஷல் தான். எல்லா நாளும் ஸ்பெஷலா? அது எப்படி? பின்ன தினம் தினம் நட்சத்திர வீடியோல ஏதாவது ஒரு நட்சத்திரம் வந்து அவங்க லைஃப்ல நடந்த முக்கியமான விஷயத்தை நம்ம கூட ஷேர் பண்றாங்கல்ல, அது ஸ்பெஷல் இல்லையா? கண்டிப்பா அது ஸ்பெஷல் தான். அதே மாதிரி இன்னைக்கும் ஒரு செலிபிரிட்டி நம்ம கூட இருக்காங்க. அவங்க லைஃப்ல நடந்த ஸ்வீட்டான அனுபவங்களை நம்ம கூட ஷேர் பண்ணிக்க போறாங்க. இது நட்சத்திர வீடியோ. வேந்தர் டிவி நேயர்களுக்கு காலை வணக்கம். நட்சத்திர விடியலில் உங்களை சந்திக்கிறதுல எனக்கு ரொம்ப சந்தோஷம். இஃப் ஆப்பர்ச்சுனிட்டி டஸ் நாட் நாக் பில்ட் எ டோர் அப்படின்னு ஒரு சேயிங் இருக்குது இங்கிலீஷில். அதிர்ஷ்டம் உங்கள் கதவை தட்டலைன்னா நீங்கள் ஒரு கதவை கட்டுங்க. ஸோ அதிர்ஷ்டம் என்றைக்காவது கதவை தட்டுன்னு சொல்லி வெயிட் பண்ணிட்டே இருந்தோம்னா நமக்கு வந்து வாழ்க்கை நடக்காது அப்படிங்கிறத வந்து நான் வந்து என்னோடய அனுபவத்தில் நான் புரிஞ்சுக்கிட்டேன். அதுலேயும் முக்கியமாக இந்த கோலி சோடா படத்தை பொறுத்த வரைக்கும் இந்த படம் கதையாக ஒரு ஸ்கிரிப்டாக ரெடி பண்ணி ஒரு 8 வருஷத்துக்கு மேலே ஆச்சு. நிறைய பேர் நிறைய கம்பெனிகளில் சொல்லி நிறைய ஹீரோக்கள்கிட்ட சொல்லி பல ஸ்டேஜஸில் வந்து இந்த படம் நின்றுருக்கு. கடைசியாக பூஜை போட்டுலாம் இந்த படம் நின்றுருக்கு. ஸோ பல பேர்கிட்ட ட்ரை பண்ணி யாரும் சரியாக வராதனால இந்த படத்தை வந்து என்னோடய ஓன் ப்ரொடக்ஷனாகவே நான் ஆரம்பிச்சிட்டேன். அதுக்கு வந்து நான் இந்த படத்தை ஓன் ப்ரொடக்ஷன் சொல்லி முடிவு பண்ணும்போது இன்னும் ஒரு பிளைண்ட் டனல்குள்ளே இருந்த மாதிரி தான் இருந்துச்சு. எனக்கு வந்து எந்த ஹோப்புமே கிடையாது. பட் ஓகே என்ன தான் நடக்குதுன்னு பார்த்துருவோன்னு ஒவ்வொரு ஸ்டெப்பாக எடுத்து வைக்க ஆரம்பித்ததுக்கப்புறம் தான் எவ்வளோ ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க, எவ்வளோ பேர் வந்து நம்மளை ஹெல்ப் பண்ணுறதுக்கு இருக்காங்கன்னு தெரிஞ்சுது. ஸோ பாதையே தேடாதே உருவாக்கு, இதை தான் நான் சொல்ல விரும்புகிறேன். நீங்கள் வந்து இன்னொருத்தர் போட்ட பாதையில் ட்ராவல் பண்ணுறதுக்காக வெயிட் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா அது சரி வராது. அவங்கவுங்களோட பாதை வந்து அவங்கவுங்களுக்கு தான் சரியாக இருக்கும். ஸோ பாதைக்காக வெயிட் பண்ணிகிட்ருக்காங்க, அதிர்ஷ்டம் கதவை தட்டுன்னு வெயிட் பண்ணிகிட்ருக்காங்க. பாதையை தேடாதீங்க, உங்களோட பாதையை நீங்களே உருவாக்கிக்கிங்க. அதில் நடக்கிற ஒரு சந்தோஷம் வந்து வேறு எதுலேயுமே கிடைக்காது. நீங்கள் வந்து ஹைவேயில் போகிற சந்தோஷம் கூட நீங்கள் போட்ட ஒத்தடி பாதையில் நீங்கள் நடந்து போகிறதுல இருக்க சந்தோஷம் அது வரவே வராது. இந்த காலத்தில் எல்லாரும் டயட்டில் இருக்கேங்கிற பேரில் எப்போவுமே ஃப்ரூட்ஸே சாப்பிட்டுட்டு இருக்காங்க. ஆனால் நம்ம கவனிக்க வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தா, இந்த ஃப்ரூட்ஸ் எல்லாம் கெடாமல் இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக வேக்ஸ் கோட்டிங் போட்டு விற்கிறாங்க. வேக்ஸ் கோட்டிங் போடுவாங்கன்றது எனக்கும் தெரியும் கிருப்பா. ஆனால் இப்போ இருக்க ஃபாஸ்டான லைஃப் ஸ்டைலில் வேறு வழி இல்லை, அது மாதிரி ஃப்ரூட்ஸ் தான் நம்ம வாங்க வேண்டியிருக்கு. இந்த மாதிரி ஃப்ரூட்ஸ் வேணால் கெடாமல் இருக்கலாம், ஆனால் இதெல்லாம் சாப்பிட்டா நம்ம உடம்பு கெட்டுடும். நீ சொல்கிறது 100% கரெக்ட். ஆனால் எங்கே போய் ஃப்ரெஷ்ஷான ஃப்ரூட்ஸ், காய்கறி, தானியத்தெல்லாம் நம்ம தேடுறது? ஃப்ரெஷ்ஷான விஷயங்களுக்கு பஞ்சமே கிடையாது. இந்த மாதிரி ஐட்டம்ஸ் எல்லாம் எங்கே கிடைக்கும், இதை எப்படி சமைச்சு சாப்பிட்டா நம்ம ஆரோக்கியமாக இருக்கலாங்கிறத பற்றியெல்லாம் டாக்டர் சிவராமன் நம்ம கூட ஷேர் பண்ணிக்க போகிறாரு. இது உணவும் உண்மையும். வேந்தர் டிவி நேயர்களுக்கு காலை வணக்கங்கள். தொடர்ந்து நம்ம வந்து நோய்களுக்கெல்லாம் என்ன மாதிரி உணவு மூலமாகவே கட்டுப்படுத்தலாம், நோய்களை விரைவாக போக்குறதுக்கு என்ன மாதிரி உணவு எடுக்கணும் அப்படிங்கிறதெல்லாம் பேசிட்டு வரோம். நேற்றைக்கு அந்த அடிப்படையில் இரத்த கொதிப்பு நோய், ஹைப்பர் டென்ஷனை எப்படி உணவு மூலமாக கட்டுப்பாட்டுக்குள்ளே வச்சுக்கொள்ளலாம், மருத்துவத்தோடு சேர்ந்து அதற்கு ஹெல்ப் பண்ணுற மாதிரி இணையாக என்ன மாதிரி உணவு எடுக்கலான்னு பார்த்தோம். அதனோட தொடர்ச்சியாக இன்னும் பல கருத்துக்களை இந்த ஹைப்பர் டென்ஷனை கட்டுப்படுத்துவதற்கு என்ன மாதிரி உணவுகளை எடுக்கலாங்கிறதெல்லாம் தொடர்ந்து நம்ம பார்க்கலாம். எங்கே பார்த்தாலும் டென்ஷன், எல்லாத்துலேயும் டென்ஷன், படிப்பில் டென்ஷன், வேலையில் டென்ஷன், குடும்பத்தில் டென்ஷன், இப்படி பல இடங்கள்லையும் இந்த டென்ஷனுங்கிற வார்த்தை வந்து இன்றைக்கி ரொம்ப ரொம்ப அதிகமாக ஆகிட்டே இருக்குது. இந்த பரபரப்பான சூழ்நிலையில் இந்த பரபரப்பு எந்த நேரமும் பற்றி கொள்றதுனால வர்ற முக்கியமான நோய்களில் ஒன்று தான் இரத்த கொதிப்பு. நேற்று அதை பற்றி நம்ம சொன்னோம். இந்த மாதிரி பரபரப்பாக இருக்கிறதுனால எப்படி இந்த இரத்த அழுத்தம் கூடுகிறது, இதயம் சுருங்கும் போது, இதயம் விரும்பும் போதெல்லாம் இரத்த அழுத்தம் எப்படிலாம் கூடுதுங்கிறதெல்லாம் பார்த்தோம். என்ன மாதிரி உணவு நல்லா இருக்கும் இந்த இரத்த கொதிப்பை கட்டுப்படுத்துவதற்கு வந்து சிறுநீரை அதிகரிக்கக்கூடிய உணவுகளை எடுத்துக்கொள்ளணும் அப்படின்லாம் பார்த்தோம். இரத்த கொழுப்பு கூடிடக்கூடாது, இரத்த கொழுப்பு கூடிச்சுன்னா கூடவே இரத்த கொதிப்பும் கூடிருங்கிறதும் பார்த்தோம். சரி, என்ன சாப்பிடலாம், என்ன வந்து நம்ம பானமாக குடிக்கலாம் அப்படின்னு பார்த்தோன்னா, முதல்ல இந்த மாதிரி இரத்த கொதிப்பு நோயாளிகள் வந்து தினசரி தண்ணீர் அதிகமாக சாப்பிடணும். அப்புறம் பார்த்திங்கன்னா தண்ணீரும் எந்த தண்ணீர் எடுக்கணும் அப்படின்னு பார்த்திங்கன்னா, நம்ம வந்து நல்ல சுட வைத்து ஆற வைத்த தண்ணீரே குடித்தா போதும்.
ரொம்ப சூடாக குடிக்கணும்னு அவசியம் இல்லை, ரொம்ப குளிர்ச்சியான தண்ணியும் நல்லது கிடையாது. அதனால் சுட வைத்து ஆற வச்சு ரூம் டெம்பரேச்சரில் இருக்கக்கூடிய தண்ணீரே ஒரு நாளைக்கு 3.5-4 லிட்டர் எடுத்துக்கணும். அதுவும் குறிப்பாக இந்த மாதிரி இரத்த கொதிப்பு அதிகம் இருக்கக்கூடிய நோயாளிகள் வந்து சீரக தண்ணீர் குடிக்கலாம். சீரக தண்ணீருங்கிறது என்ன? சீரகத்தை நம்ம கேரளாலெல்லாம் செய்வாங்க இல்லையா, சீரகத்தை நல்லா ஒரு வாணலியில் வறுத்துக்கணும். ஒரு 3 ஸ்பூன் சீரகத்தை வறுத்துட்டு 2 லிட்டர் தண்ணீரை ஊற்றி கொதிக்க வச்சுட்டு அந்த சீரகம் மிதக்கிற நேரத்தில் பார்த்திங்கன்னா தண்ணீர் வந்து நல்லா கோல்டன் கலரில் ஆயிரும். அந்த தண்ணீரை எடுத்து வடிகட்டி சாப்பிட்ற நேரத்தில் அந்த சீரக தண்ணீர் குடிக்கலாம். மற்ற நேரங்களில் சாதாரண ரூம் டெம்பரேச்சரில் இருக்க தண்ணீர் எடுத்துக்கிட்டு சாப்பிடும் பொழுது சாப்பிட்ட உடனே சாப்பிடக்கூடிய தண்ணீருக்கு வந்து சீரக தண்ணீர் எடுத்துக்கொள்ளலாம். அது தவிர நிறைய பேர் வந்து தண்ணீர் குடிக்கணும் அப்படின்னா உடனே காலையில் எழுந்து ஒரு 1.5 லிட்டர் தண்ணீர் குடிக்கிறேன், 2 லிட்டர் தண்ணீர் குடிக்கிறேன், காலையில் முதல்ல தண்ணீர் குடிச்சிட்டு வரேன் அப்படின்னு சொல்கிறாங்க. அது தப்பு. நம்ம காலை எழுந்த உடனே ஒரு நல்ல பல் துளக்கிட்டு 2-3 கிளாஸ் எடுக்கலாம். இரவு படுக்கும் பொழுது நல்ல வெதுவெதுப்பான தண்ணீர் வந்து 2 கிளாஸ் அல்லது 3 கிளாஸ் எடுத்துக்கொள்ளலாம். அதை விட்டுட்டு காலையில் எழுந்தவுடனே மடமடன்னு நிறைய தண்ணீர் குடிக்கிறது அவ்வளவு நல்லதில்லை. அதுவும் குறிப்பாக இரத்த கொதிப்பு நோயாளிகள் சிறுநீரகம் எந்த அளவுக்கு நல்லா இருக்குன்னு சில நேரத்தில் தெரியலங்கிறப்ப நிறைய 1.5 லிட்டர் 2 லிட்டர் தண்ணீர் குடிக்கிறது அவ்வளவு நல்லதில்லை. அடுத்து 2வது, அடிக்கடி காஃபி டீ குடிக்கிற பழக்கம் இருந்ததுன்னா அதை குறைக்கணும். ஏன்னா அந்த காஃபி டீ ரெண்டுலேயுமே கேஃபின் இருக்குது. இந்த கேஃபின்கிற சத்து வந்து வாஸ்குலாரை வந்து ரொம்ப ரிஜிடாக வச்சுருக்கோம். இப்போ நார்மலாக பார்த்திங்கன்னா நம்ம காஃபி குடித்தோடனே நமக்கு ஏன் உற்சாகமாக இருக்குது, நல்லா வேஸோ டைலேட் பண்ணி அந்த இரத்த நாளங்களை வந்து முறுக்கேற்றக்கூடிய தன்மை வந்து இந்த கேஃபின் சத்துக்கு உண்டு. அது காஃபியில் நிறையா இருக்குது, டீலேயும் கொஞ்சம் குறைவாக இருக்குது. அதனால் அடிக்கடி காஃபி டீ குடிக்கிறது, ஒரு நாளைக்கு 6 காஃபி இல்லை 7 டீ, எங்கே போய் பேச போனாலும் ஒரு தேநீர் குடிச்சிட்டே பேசுகிறது, இந்த மாதிரி பழக்கம் நம்ம ஊர் மாதிரி கண்ட்ரிக்கு நல்லதில்லை. சில பேர் சொல்லுவாங்க, சார் வெளிநாடுகள்லாம் அலுவலகத்தில் எந்த நேரமும் காஃபி குடிச்சிக்கிட்டே வேலை பார்க்குறாங்களே, அவங்களுக்குலாம் ஒன்றும் செய்யாதான்னு. அவர்கள் நாடு வேறு, அவங்களுடைய ஜியாகிரஃபி கிளைமேட் வேறு, அவங்களுடைய லைஃப் ஸ்டைல் வேறு, அவர்களுக்கு அது ஒத்துக்கொள்ளலாம். நம்மளை பொறுத்த வரைக்கும் நம்ம அதிகமாக காஃபி தேநீர் குடிக்கிறது வந்து இரத்த கொதிப்பை அதிகமாக்கிட்டே போயிடும். ஒரு நாளைக்கு 2 கப்போ 3 கப்போ எடுத்துக்கொள்ளலாம். அதை தாண்டி பழச்சாறுகளும் மோரும் எடுத்துக்கிறது தான் நல்லது. இல்லை இளநீர் எடுத்துக்கொள்ளலாம். காலை நேரத்தில் இளநீர் எடுக்கலாம். நடுவில் 11 மணி சாயந்தரம் 3 மணி போலெல்லாம் மோர் எடுத்துக்கொள்ளலாம். இதை எடுத்துக்கொண்டாலே நமக்கு வந்து அந்த இரத்த கொதிப்பு கட்டுப்படுவதற்கு உதவியாக இருக்கும். சரி, இது தவிர என்னெல்லாம் உணவுகளை எடுத்துக்கலாம்னா, முருங்கைக்கீரை சூப்பு வந்து இரத்த கொதிப்பை கட்டுப்படுத்துவதில் நல்ல பலன் அளிக்குதுன்னு இன்றைக்கு நிறைய பேர் வந்து அனுபவப்பட்டு சொல்கிறாங்க. என்ன செய்யணும் அப்படின்னா, முருங்கைக்கீரையை நல்லா உருகி சூப் வைக்கிற மாதிரி நல்லா வேக வச்சுட்டு, சில பேருக்கு வந்து முருங்கைக்கீரை அப்படியே சாப்பிட்டா மலம் கொஞ்சம் அடிக்கடி கழிகிற மாதிரி இருக்கும்பாங்க. அவர்கள் வந்து அந்த கீரையை நல்லா வேக வச்சுட்டு வடிச்சிட்டு பிழிந்து விட்டு அந்த நாரை வெளியே தூக்கி போட்டுடலாம். இல்லை அப்படிலாம் ஒன்றும் பண்ணாது, முருங்கைக்கீரை எனக்கு சாப்பிட முடியும்னா அதையும் சேர்த்து போட்டு நிறைய சின்ன வெங்காயம் சிறுசாக வெட்டி போட்டு, வெள்ளைப்பூண்டு வெட்டி போட்டு, வெங்காயம் பூண்டு முருங்கைக்கீரை போட்டு சூப்புக்கு சில பேர் வந்து சில இந்த கார்ன் பவுடர்லாம் போட்டுப்பாங்க. அப்படி போட்டதுன்னா போட்டுக்கலாம். போட்டு அந்த கன்சிஸ்டன்சி நல்லா வர்ற மாதிரி செஞ்சு அந்த முருங்கைக்கீரை சூப்பை காலை உணவாக எடுத்துக்கொள்ளலாம். காலையில் அந்த முருங்கைக்கீரை சூப் சாப்பிட்றது வந்து நமக்கு வந்து இரத்த கொதிப்பை நல்ல கட்டுப்பாட்டில் வச்சுப்போம். ஏன்னா இது வந்து பித்தத்தை சீராக்கக்கூடிய ஒரு பொருள். சித்த மருத்துவத்திலையும் பாரம்பரிய மருத்துவத்திலையும் இரத்த கொதிப்பை வந்து ஒரு அதிகபட்ச பித்த நோயாகத்தான் பார்க்குறாங்க. அப்போ பித்தத்தை எதெல்லாம் கட்டுப்படுத்துதோ அது வந்து அந்த உணவுகள் இந்த இரத்த கொதிப்பையும் ஓரளவுக்கு கட்டுப்படுத்தும். ஸோ முருங்கைக்கீரை சூப் வந்து அந்த வகையில் பித்தத்தை சீராக்கக்கூடிய இரத்த கொதிப்பை கட்டுப்படுத்தக்கூடிய ஒரு உணவு. அடுத்து வேறு என்ன நல்லாயிருக்கும்னு பார்த்தீங்கன்னா, வெண்தாமரை ரொம்ப நல்லது. நம்ம தாமரைப்பூவில் வந்து வெள்ளை தாமரை இருக்குது இல்லையா, அந்த வெள்ளை தாமரையினுடைய இதழ்களை நல்லா எடுத்துகிட்டு வந்து எங்கேயாவது நல்லா பூக்கடையில் போய் நிறைய தாமரைப்பூ வாங்கிக்கணும். வெள்ளை தாமரைப்பூவாக வாங்கி அந்த இதழ்களை நல்லா உதிர்த்து நிழலில் உலர வச்சிடணும். ரொம்ப வெயிலில் போட்டிங்கன்னா அதனோட பலன் குறைஞ்சிரும். வீட்டுக்குள்ளேயே நல்லா ஒரு பாயை விரித்து அதில் நிறைய இந்த வெள்ளைத்தாமரை இதழ்களை உலர்த்தி வச்சுட்டு அந்த வெள்ளைத்தாமரையை வச்சு டீ போடலாம். எப்படி தேயிலையை வச்சு நீங்கள் டீ போடுறீங்களோ அதே மாதிரி வெள்ளைத்தாமரை இதழ்களை போட்டு கொஞ்சம் சீரகத்தையும் லவங்கப்பட்டையும் சேர்த்து கொண்டு தேநீர் மாதிரி போட்டு நல்லா ஒரு கைப்பிடி போட்டதுக்கப்புறம் 2 டம்ளர் தண்ணி ஊற்றி 1/2 டம்ளராக வற்ற வச்சு அந்த தேநீரை வந்து நம்ம தினமும் காலையிலையும் சாயந்தரமும் எடுத்துக்கொள்ளலாம். ஒருவேளை இரத்த கொதிப்போடு சர்க்கரை நோய் இருக்குது அப்படின்னா அவர்கள் வந்து தேநீரில் அந்த வெண்தாமரை தேநீரில் இனிப்பு சேர்க்க வேண்டாம். மற்றவர்கள் வேணும்னா கொஞ்சம் போல் தேனோ
இல்லை பனை வெல்லமோ இல்லை பனங்கற்கண்டோ போட்டு அந்த தேநீரை வந்து காலையிலையும் இரவும் குடிக்கலாம். சில பேருக்கு வந்து தூக்கம் சரியாக வராது, இரத்த கொதிப்பு இருக்கிறவங்களுக்கு வந்து தூக்கம் நல்லா இருக்காது. அவர்கள் வந்து ரோஜா இதழை போடணும். ரோஜா இதழையும் இந்த வெண்தாமரை இதோடு சேர்த்து போடும் பொழுது மனம் வந்து கொஞ்சம் பரபரப்பு இல்லாமல் தூக்கம் வர்றதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். குறிப்பாக இரவு நேரத்தில் தூக்கம் வந்து ரொம்ப ரொம்ப அவசியம். இரத்த கொதிப்பு நோயாளிகள் சரியாக தூக்கம் இல்லைன்னா எவ்வளவு உணவு கட்டுப்பாடு எவ்வளவு மருத்துவம் இருந்தாலும் அந்த நோய் கட்டுப்பாட்டுக்குள்ளே வராது. இரவில் தூக்கத்தை உருவாக்கக்கூடிய, தூக்கத்தை நல்லா ஃபெசிலிட்டேட் பண்ணக்கூடிய உணவுகள் நிறைய எடுத்துக்கணும். அப்படி பார்த்திங்கன்னா ஒரு வாழைப்பழம் சாப்பிடலாம். சில பேருக்கு நல்லா நீர்த்த பால் தூக்கம் நல்லா கொடுக்கும். சில பேருக்கு கசகசா பால், கசகசாவை வந்து நம்ம பிரியாணிக்கு போடுற கசகசாவை வந்து நல்லா ஒரு ஸ்பூன் போட்டு நல்லா தண்ணீர் விட்டு கொஞ்சம் நேரம் ஊற வச்சதுக்கப்புறம் நல்லா பிழிஞ்சோம்னா அந்த பால் கிடைக்கும். அந்த கசகசா பாலை வந்து நம்ம நைட்டு சாப்பிட்ற அந்த குழம்புல போட்டு கொதிக்க வச்சு சாப்பிட்லாம், இல்லை அப்படியே டேரெக்டாக எடுத்துக்கொள்ளலாம். இந்த கசகசா பால் நல்ல தூக்கம் வரும். இன்னும் சிலருக்கு வந்து ஜாதிக்காய் தூள், ஜாதிக்காய் தெரியும் இல்லையா, நல்லா மனம் கொடுக்கக்கூடிய அந்த ஜாதிக்காய், அது மேலே அந்த இதோடு ஒட்டி இருக்கக்கூடிய ஜாதி பத்திரி, அதை நல்லா பொடி செஞ்சு 2 சிட்டிகை போல், சிட்டிகைன்னா நம்மளுடைய வலது பெருவிரலும் ஆள்காட்டி விரலுக்கு நடுவில் அப்படி பிடிச்சி தூக்குனா வர்றதான் சிட்டிகை, ஆங்கிலத்தில் பிஞ்ச் அப்படிம்பாங்க. அந்த சிட்டிகையை 2 சிட்டிகை ஜாதிக்காய் தூளை பாலில் போட்டு, பசும்பால் கிடச்சதுன்னா நல்லா நீர்த்த பசும்பாலில் போட்டுக்கலாம். இல்லை நம்ம பாக்கெட் பால் தான் கிடைக்குன்னா 1/2 டம்ளர் பாலுக்கு 1/2 டம்ளர் தண்ணி விட்டு நீர்த்த பாலாக காய்ச்சி அதில் இந்த ஜாதிக்காய் தூளை போட்டு இரவு படுக்கும்போது குடித்தோன்னா நல்ல தூக்கம் வரும். உறக்கம் நல்லா இருந்ததுனாலே 6 மணி நேரம் 7 மணி நேரம் நல்ல ஆழ்ந்த தூக்கம் இருந்ததுன்னா இரத்த கொதிப்பு கட்டுப்படும். இப்போ ஒருவேளை பயணம் போகிறோம், இரவெல்லாம் வந்து பயணம் போகிறதுன்னா பெரும்பாலும் நம்ம உறங்கி கொண்டு போகிற மாதிரி நல்ல ரயில் பயணங்கள் வச்சுக்கிறது ரொம்ப நல்லது. இரவெல்லாம் உட்கார்ந்துக்கிட்டே பஸ்ஸில் முழிச்சுக்கிட்டே போகிறது வந்து இரத்த கொதிப்பை அதிகமாக்கிடும். அதுக்கப்புறம் இரத்த கொதிப்பு நோயாளிகள் இருக்காங்க, குளிர் நேரமாக இருக்குது, அப்போ வந்து பஸ்ஸில் ஓரத்து சீட்டில் உட்காரக்கூடாது. குளிர்ந்த காற்று அடிச்சதுன்னா இந்த இரத்த கொதிப்பு நோயாளிகளுக்கு அவர்களுக்கு முகவாதம் வருவதற்கு வாய்ப்பு உண்டு. முகம் வந்து காலையில் பார்த்திங்கன்னா தசை கோணிக்கிறோம், சிரிக்கும் பொழுது ஒரு பக்கமாக தசைகள் போகிறது, கண் இமை மூடிக்கொள்வது, கண் இமையை தூக்க முடியாமல் ஆறுது. இந்த மாதிரி முகவாதம், ஒரு பக்கம் முகம் வந்து கோணலாக போகக்கூடிய முகவாதம் வந்து கூட வாய்ப்பு உண்டு. அதனால் ரொம்ப குளிர்ந்த தண்ணி குடிக்கிறது, ரொம்ப ஐஸ்டு ட்ரிங்க்ஸ் எடுத்துக்கிறது, காலையில் இந்த ஓரத்து சீட்டில் உட்கார்ந்து நம்ம காற்றோரமாக குளிர்ந்த காற்று படுற மாதிரி போகிறது, இதெல்லாம் வந்து இரத்த கொதிப்பு நோயாளிகள் தவிர்க்க வேண்டிய விஷயங்கள். இது தவிர உணவுகள்லையும் நம்ம வந்து எளிதில் சீராக்கக்கூடிய சீரணம் செய்யக்கூடிய உணவுகளாக எடுத்துக்கணும். எளிதில் சீரணம்னா ஆவியில் வெந்த மாதிரி இட்லி, இடியாப்பம், புட்டு, பொங்கல், இந்த மாதிரி உணவு எடுத்துக்கணும். ரொம்ப சப்பாத்தி, பரோட்டா, தந்தூரி ஃபுட்டு, ரொம்ப சீரணமாகிறதுக்கே 2 மணி நேரம் 3 மணி நேரம் மாதிரி உணவுகள் உடலில் சூடை அதிகமாக்கும், பித்தத்தை அதிகமாக்கும். அந்த மாதிரி உணவுகளை தவிர்த்திடணும். வெந்தயமும் வெள்ளைப்பூண்டும் தினசரி உணவுகளில் இரத்த கொதிப்பு நோயாளிகள் உணவுகளை கண்டிப்பாக இடம்பெறணும். ஏன்னா வெந்தயம் பார்த்திங்கன்னா அதில் இருக்கக்கூடிய நார் பொருட்கள், குறிப்பாக கரையாத நார் பொருட்கள், இன்சாலிபிள் ஃபைபர்ஸ் வந்து இரத்தத்தில் இருக்கக்கூடிய கொழுப்பை குறைக்கும். இரத்த கொழுப்பை குறைக்கும் போது ஆட்டோமேட்டிக்காக இரத்த கொதிப்பை குறைக்கும். வெள்ளைப்பூண்டு நேரடியாகவே இரத்த கொதிப்பை குறைக்கக்கூடியது. பூண்டை வந்து நல்லா சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா பூண்டை போட்டு ரொம்ப எண்ணெயில் வதக்கி சுவையாக சாப்பிடுவாங்க, அதில் பிரயோஜனமே இல்லை. பூண்டு சாப்பிடணுன்னா லேசாக வெந்நீரில் வேக வச்சு இல்லை பாலில் வேக வச்சு மசித்து அதை வந்து உணவில் எடுத்துக்கொள்ளணும். அதே மாதிரி இரத்த கொதிப்பை கட்டுப்படுத்தக்கூடிய இன்னொரு சாதாரண பொருள் என்னென்னா நம்ம சின்ன வெங்காயம், சாம்பார் வெங்காயம்னு நம்ம சொல்கிறோம் இல்லையா, அந்த சின்ன வெங்காயம் வந்து நம்ம நல்லா குழம்புல காயில் இல்லை வெங்காயத்தை தனியாக சிறு சிறு துண்டுகளாக வெட்டி, தயிர் பச்சடிக்கு பொதுவாக பெரிய வெங்காயம் தான் பயன்படுத்துவோம், அதுக்கு பதிலாக சின்ன வெங்காயத்தை சேர்த்து பயன்படுத்தினோன்னா வெங்காயத்தில் இருக்கக்கூடிய அலிசின் அப்படின்னு ஒரு சத்து இருக்குது, அந்த அலிசின் சத்து இரத்த கொதிப்பை கட்டுப்பாட்டில் வச்சுக்கும். அப்புறம் மஞ்சள், எல்லா உணவுகள்லேயும் மஞ்சள் சேர்த்துக்கணும். எப்பெல்லாம் வாய்ப்பு கிடைக்குதோ லவங்கப்பட்டை சேர்த்துக்கணும். இதில் எல்லாம் கொர்செட்டின்னு மஞ்சளில் ஒரு சத்து இருக்குது. இந்த கொர்செட்டின் வந்து இரத்த நாளங்கள் இருக்கு இல்லையா, நம்ம ரத்தம் உள்ளே வரக்கூடிய அந்த டியூபு, அதில் செல் இன்டெகிரிட்டியை நல்லாக்குது, அதில் வெடிப்புகள் ஏற்படாமல் பார்த்து கொள்ளுது, அதில் கொழுப்பு படியாமல் பார்த்து கொள்றதுன்னா இன்றைக்கி கண்டுபிடிச்சிருக்காங்க. ஏன்னா ரொம்ப முக்கியமான விஷயம் என்னென்னா இரத்த கொதிப்பை கட்டுப்படுத்தலைன்னா அது மாரடைப்பை உண்டாக்குறதுக்கு வாய்ப்பு நிறைய இருக்குது, ஸ்ட்ரோக் வர்றதுக்கு வாய்ப்பு நிறைய இருக்குது. அதனால் இரத்த கொழுப்பையும் கட்டுப்பாட்டில் வச்சுக்கணும். இரத்த நாளங்களுடைய செல் இன்டெகிரிட்டி நல்லா இருக்கிற மாதிரி இந்த மஞ்சள்,
பூண்டு, வெந்தயம் இந்த மாதிரி உணவுகளை எடுத்துக்கொள்ளணும். எண்ணெய் பலகாரங்கள் அதிகம் எடுத்துக்கொள்ளக்கூடாது. உப்பை அறவே தவிர்க்கிறது ரொம்ப நல்லது. அல்லது இயல்பாக கொஞ்சம் போல் உப்பு இருக்கிறது பரவாயில்ல, ரொம்ப உப்புக்கள் எடுத்துக்கொள்ளக்கூடாது. நிறைய நீர் எடுத்துக்கொள்ளணும். சிறுநீரகத்தை பாதுகாப்பாக வச்சுக்கிற மாதிரி உள்ள உணவுகள் எடுத்துக்கொள்ளணும். இதெல்லாம் சேர்த்து வச்சுக்கிட்டோன்னா இரத்த கொதிப்பு எந்த பிரச்சனையும் வராது. இந்த உணவுகளோடு சேர்ந்து மனம் மகிழ்ச்சியாக இருக்கணும். இந்த டென்ஷன், பரபரப்பு, துரிதம் அப்படின்னு வச்சுக்கிட்டு எந்த நேரமும் பரபரப்பாக இல்லாமல் உணவில் எவ்வளவு அக்கறை இருக்கோ அதே அளவுக்கு உள்ளத்துலேயும் அக்கறை இருக்கணும். உள்ளமும் மகிழ்ச்சியாக ஒரு குதூகலமாக இருந்து கொண்டு நல்ல ஒரு ஆழ்ந்த உறக்கம் இருக்கிற மாதிரி ஒரு வாழ்வியலை வைத்து கொண்டு நல்ல உடல் பயிற்சி, காலையில் எழுந்த உடனே வேக நடை இதுவும் செஞ்சிட்டோன்னா இரத்த கொதிப்பு எந்த பிரச்சனையும் வராது. இரத்த கொதிப்பினால் மாரடைப்பு வராது. இரத்த கொதிப்பினால் மூளையில் இரத்த கசிவு ஏற்பட்டு பக்கவாதம் போன்ற நோய்களும் வராது. எல்லாத்துக்கும் ரொம்ப அடிப்படையான விஷயம் உணவின் மீது அக்கறையும் உணவின் மீது கரிசனமும் இருக்கிறது தான் இந்த இரத்த கொதிப்பை உங்களுக்கு பிரச்சனைக்குரிய ஒரு நோயாக மாற்றாமல் அதனால் பல பிரச்சனைகள் வராமல் பார்த்து கொள்ள உதவும். கூரை ஏறி கோழி பிடிக்க தெரியாதவ வானம் ஏறி வைகுண்டம் போனாலாம். இதை எங்க படிச்ச? இது நான் படிச்ச விஷயம் கிடையாது, எங்க பாட்டி சொன்ன விஷயம். அந்த காலத்துல எங்க அம்மா மேல படிக்கணும்னு ஆசைப்பட்டப்ப அதெல்லாம் ஒன்றும் தேவையில்லை, படிப்பை பாதியிலே நிப்பாட்டிக்கலாம்னு எங்க பாட்டி சொல்லியிருக்காங்க. அப்போ உங்க அம்மா படிப்பை பாதியிலே நிப்பாட்டிட்டாங்களா? சேச்சா இல்ல, அதே ஒரு வைராக்கியமா எடுத்துக்கிட்டு எங்க அம்மா காலேஜ் வரைக்கும் படிச்சிருக்காங்க. எங்க அம்மா படிச்சு முடிச்சிட்ட பிறகு எங்க பாட்டி ஊர் முழுக்க இது பெருமையா சொல்லி சந்தோஷப்பட்டிருக்காங்க தெரியுமா? இந்த மாதிரி நிறைய பெண்கள் நிறைய தடைகளை தாண்டி தான் இன்னும் சாதனை படைச்சிட்டு இருக்காங்க. அப்படிப்பட்ட பெண்களுக்கான பிளாட்ஃபார்ம் தான் இந்த இவள். அந்த வகையில இன்னைக்கு இந்த பெண் சாதனையாளர் வந்திருக்காங்கன்னு பார்க்கலாம். பெண் என்ற சொல்லுக்கு இன்னொரு பொருள் அழகு. அழகு நளினமாக வெளிப்படும் விதமே ஸ்டைல் எனப்படுகிறது. ஸ்டைல் என்பது ஆண்களால் அதிகமாக கடைபிடிக்கப்பட்டாலும் பெண்களால் தான் போற்றப்படுகிறது என்பது உண்மை. ஒரு பெண் ஸ்டைலிஸ்டாய் அவதாரம் எடுத்து ஃபேஷன் உலகையே கலக்கி வரும் அற்புதம் இங்கே நிகழ்ந்து கொண்டிருக்கிறது. ஒரு பெண் தான் அழகாயிருப்பது மட்டுமின்றி மற்றவர்களுக்கு அழகாயிருப்பது எப்படி என்று புரிய வைத்து அழகாய் மாற்றும் தொழிலை உற்சாகமாக செய்து வருவது வியக்க வைக்கும் உண்மை. அந்த பெண்மணி தான் மிஸ் ஸ்ருதி கண்ணன். கல்லூரியில் படிக்கின்ற காலத்தில் எழுதத் தொடங்கிய பழக்கம் பத்திரிகை துறையில் நுழைய வைத்தது. சென்னையின் பிரபல ஆங்கில பத்திரிகை ஒன்றில் ஜேர்னலிஸ்டாக பணியாற்றிய போது இவருக்கான பகுதி ஃபேஷன் மற்றும் உணவு பற்றியதாய் இருந்தது. 2 years நான் இந்தியன் எக்ஸ்பிரஸில் எழுதிட்டு இருந்தேன். நான் ஃபேஷன் பற்றி எழுதினேன், அப்புறம் சினிமா பற்றியும் எழுதிட்டு இருந்தேன். பட் அட் ஒன் பாயிண்ட் எனக்கு எப்போவுமே நான் ஸ்டைல் பண்ணணும்னு தான் ஆசைப்பட்டுட்டு இருந்தேன். பிகாஸ் நான் படித்தது நிஃப்டில் ஃபேஷன் டிசைனிங். ஸோ ஆஃப்டர் 4 years ஆஃப் பீயிங் இன் தி ஃபேஷன் ஃபீல்ட், ரைட்டிங்கோ டிசைனிங்கோ ரெண்டும் சைமல்டேனியஸாக பண்ணிகிட்ருக்கும்போது எனக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருந்தனால ஐ தாட் டிசைனிங் அண்ட் ஸ்டைலிங்கே ஃபுல் டைம் எடுத்துடலான்னு சொல்லிட்டு ரைட்டிங்கை கொஞ்சம் ஒரு ஸ்டாப் பண்ணி வச்சுருந்தேன். பட் ஐ ஸ்டில் ரைட் ஒன்ஸ் இன் அ வைல். பட் மோஸ்ட்டாக எனக்கு டிசைனிங்கும் ஸ்டைலிங்க்குமே டைம் கரெக்டாக இருக்குது இப்போல்லாம். இதை விட்டு முழுக்க முழுக்க ஃபேஷன் துறைக்கு வந்தார். ஆனாலும் பெரிய மாற்றம் ஏதும் தெரியவில்லை.
சின்ன வயசுலேருந்தே வந்து ஆக்சுவலி 10th 9th படிக்கும்போதே நான் வந்து ஃபேஷன் டிசைனர் தான் ஆவேன் அப்படின்னு ஒரு கோல் இருந்தது எனக்கு. ஸோ நோ மேட்டர் வெதர் ஐ அச்சீவ் தட் at 20 or at 25 26 or at 30, பட் எனக்கு அந்த எய்ம் இருந்தது. ஸோ ஸ்கூல் டேஸ்லேருந்தே நான் வந்து என்னோட கரஸ்பாண்டன்ட் இல்லை பிரின்சிபல் யார்கிட்டையும் நான் சொல்லுவேன் நான் நிஃப்டில் தான் சேர போகிறேன். அதே மாதிரி நினச்ச மாதிரியே நான் நிஃப்ட்லேயும் ஜாயின் பண்ணேன். ஸோ அப்போ கூட வந்துட்டு ஐ டென்ட் எக்ஸ்பெக்ட் நான் வந்து ஃபில்மில் போவேன், காஸ்டியூம் டிசைனிங் பண்ணுவேன் அப்படின்னு. ஐ தாட் ஓகே ஒரு டிசைனர் ஆவேன் அண்ட் மேபி ஒரு பொட்டிக் ஆரம்பிக்கலாம். பட் somehow thanks to Indian Express I also started my career ஒரு நார்மல் டிசைனராக ஒரு கம்பெனிக்கு ஒர்க் பண்ணியிருந்தேன். பட் ஆஃப்டர் இந்தியன் எக்ஸ்பிரஸ் வந்தோடனே அது ஒரு கம்ப்ளீட்லி டிஃப்ரெண்ட் வேர்ல்ட் சொல்லணும். பிகாஸ் அந்த எக்ஸ்போஷர் ஜாஸ்தி, நிறைய பேசணும், நிறைய மீட் பண்ணணும், நியூ பீப்புளை மீட் பண்ணணும். அண்ட் சின்ஸ் ஐ வாஸ் ரைட்டிங் ஃபார் த சப்ளிமெண்ட்னால நிறைய ஈவெண்ட்ஸ் கவர் பண்ண முடிஞ்சது. ஸோ அப்போ அந்த இன்ட்ராக்ஷன் வந்து எனக்கு ஆக்சுவலி ஹெல்ப் பண்ணுச்சு. ஸோ இட்ஸ் சம்ஹவ் மேபி யங் ஏஜ்லேயே அப்போவே நான் நிறைய கற்றுக்கிட்டனால நவ் ஐம் ஏபிள் டு பி வெரி கான்ஃபிடென்ட் அண்ட் ஐ திங்க் ஐவ் அச்சீவ்ட் வாட் ஐ ஹாவ் டு. ஸோ there's more to achieve. Actually I have not achieved even too much. I mean 5% of what I wanted. There's more 95% to do. பத்திரிகை துறையில் என்ன விஷயமா எழுதினாரோ அதே விஷயத்தை தொழிலாய் செய்தபோது புது புது அனுபவங்களும் புதுமையான முயற்சிகளும் இவருக்கு ஃபேஷன் துறையில் கை கொடுத்தது. There is a big change ஜேர்னலிஸ்டாக இருக்கிறதுக்கும் ஸ்டைலிஸ்டாக இருக்கிறதுக்கும். பட் ஒரு நல்ல விஷயம் என்னென்னா சினிமாவுக்கு பண்ணுறதுக்கு ஈஸியாகிடுது. பிகாஸ் ஜேர்னலிஸ்டாக இருக்கும்போது எல்லா செலிப்ரிட்டிஸ்க்கும் என்ன நல்ல பரிச்சயம் இருந்தது, எல்லாருக்கும் தெரிஞ்சது என்னென்னு. ஸோ இப்போ நான் ஸ்டைலிங் பண்ணும்போது அவங்க அந்த ஒரு கம்ஃபர்டபுள் லெவல், ஒரு கம்பேட்டபிலிட்டி இருக்குது, ஒரு கம்ஃபர்ட் லெவல் இருக்குது. அண்ட் ஒர்க் வைஸ் பார்க்கும்போது ரெண்டும் இன்ட்ரெஸ்ட் உள்ள ஒர்க்னால எனக்கு ஒன்றும் ரொம்ப கஷ்டமாக தெரில. ஸோ ஸ்டைலிங் இஸ் அ டிஃப்ரெண்ட் ஜானர். அது வந்து நிறைய க்ளோத்ஸ், டிசைனிங், ட்ராயிங், ஷாப்பிங், அந்த ஒரு வெரி ஃபேப்ரிக் ரிலேட்டட் இது. ரைட்டிங் இஸ் another சீரியஸ் ப்ரொஃபஷன். எழுதணும், நிறைய தெரிஞ்சுக்கணும், நிறைய புக்ஸ் படிக்கணும். ஸோ ரெண்டுமே கம்ப்ளீட்லி டிஃப்ரெண்ட் ப்ரொஃபஷன். பட் நான் எப்படியோ அதை வந்து ஒரு பேலன்ஸ் பண்ணிகிட்ருக்கேன் இவ்வளோ நாளாக. நடிகையர்கள் பலரின் போர்ட்ஃபோலியோ ஷூட்டுக்கு ஸ்டைலிங் செய்து அந்த நடிகர்களின் ஸ்டைலை வெளிப்படுத்தச் செய்தார். ஸ்டைலிங் ஆரம்பித்த உடனே நான் வந்துட்டு ஆக்டர் ஜீவாக்கு ஸ்டைல் பண்ணியிருக்கேன். அவரோட வார்ட்ரோப் ஸ்டைலிஸ்ட்டாக நான் இப்போ கொஞ்ச நாள் ஒர்க் பண்ணிகிட்ருக்கேன். மோஸ்ட்லி அவர் டான்ஸ் ஷோஸ் போகும்போது இல்லைன்னா அவரோட பர்சனல் ஈவெண்ட்ஸ் ஏதாவது பார்ட்டி ஃபங்க்ஷன்ஸ்க்கு போகும்போதெல்லாம் நான் வந்து அவருக்கு க்ளோத்ஸ் வார்ட்ரோப் ஸ்டைலிங் பண்ணுறேன். ரீசெண்ட்லி கூட ஷோக்கு அவர் சீஃப் கெஸ்ட்டாக போயிருந்தப்போ கூட நாங்கள் நிறைய க்ளோத்ஸ் இப்படி வி ஜஸ்ட் புட் டவுன் எவ்ரி திங் அண்ட் என்ன சூட் ஆகும், அந்த மாதிரி ஒரு ஒகேஷனுக்கு என்ன மாதிரி போடலாம், யூனோ ரொம்ப கேஷுவலாகவும் இருக்காமல் ஒரு செமி கேஷுவல் செமி ஃபார்மல் லுக்கில் ஒரு அட்டையர் டிசைன் பண்ணி ஸ்டைல் பண்ணோம். அண்ட் அப்பார்ட் ஃப்ரம் ஹிம் ஐம் ஆல்சோ ஒரு ப்ராஜெக்டில் ஒர்க் பண்ணுறதுனால, அந்த ஒரு மூவி ப்ராஜெக்டில் ஒர்க் பண்ணுறதுனால பிந்து மாதவி இருக்காங்க ஆக்ட்ரஸ். ஸோ அவங்களுக்கும் அந்த படத்துக்காக ஐம் ஸ்டைலிங் ஃபார் ஹர். இவரிடம் ஸ்டைலிங் செய்து கொண்ட இளம் நடிகர் ஜீவா அவர்கள் இவருடைய தொழிலின் கவனம் பற்றி பெருமையாக சொல்கிறார். ஹாய் வணக்கம், நான் உங்கள் ஜீவா பேசுகிறேன். ஸ்ருதியை பற்றி சொல்ல போனோன்னா நிறையா இருக்குது. அதில் எனக்கு வந்து ஸ்ருதியை வந்து ஒரு ஃபேஷன் டிசைனர்னு தெரியறதுக்கு முன்னாடி அவங்க வந்து ஒரு ஜேர்னலிஸ்ட்டாக தான் எனக்கு வந்து அவங்க பழக்கம். ஸோ நிறைய சின்ன சின்ன இன்டர்வியூஸ்க்கெலாம், சின்ன பைட்ஸ்க்கெலாம் என்கிட்ட ஃபோன் பண்ணி கேட்பாங்க. ஸோ அப்போது ஃபஸ்ட் டைம் வந்து என்கிட்ட சொன்னாங்க இந்த மாதிரி நான் ப்ரொஃபஷன் சேஞ்ச் பண்ண போகிறேன் அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. ஸோ என்ன மாதிரி ப்ரொஃபஷன் நீங்கள் சேஞ்ச் பண்ண போகிறீங்கிற மாதிரி நான் கேட்டேன். ஸோ அப்போ அவங்க சொன்னாங்க நான் ஒரு ஃபேஷன் டிசைனர் ஆகலாம் அப்படின்னு சொன்னாங்க. ஸோ நான் அவங்களுக்கு சும்மா இப்போ கலாய்ச்சேன்னா, என்ன எல்லாருமே ஃபேஷன் டிசைனிங் அப்படின்னு ஒரு ஃபேஷன் ஆகிடுச்சா அப்படிங்கிற மாதிரி சொன்னேன். இல்லை நான் ப்ரொஃபஷ்னலாக நான் ஒரு ஃபேஷன் டிசைனிங் கோர்ஸ் நான் பண்ணியிருக்கேன் அப்படிங்கிற மாதிரி அவங்க சொன்னாங்க. ஸோ கொஞ்சம் சர்ப்ரைசிங்காக இருந்தது. ஸோ அப்போது ஐ ஜஸ்ட் டிட் ஒரு ப்ராஜெக்ட் ஒன்று பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி சொன்னேன். ஸோ அப்போ ஷீ brought a பியூட்டிஃபுல் ப்ரெசன்டேஷன். இது வரைக்கும் நான் எடுத்த ஃபோட்டோகிராஃப்ஸ், இது வரைக்கும் நான் பண்ண அந்த 10 years சினிமாவோட இன்னும் எனக்கு பிடிச்ச மாதிரி கலர்ஸ் எல்லாமே அவங்க பியூட்டிஃபுல்லாக பண்ணியிருந்தாங்க. இட் வாஸ் வெரி நைஸ். ரொம்ப இம்ப்ரெசிவாக இருந்தது. அவங்களோட ஒர்க் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. அண்ட் ஆஸ் அ பர்சன் ஆல்சோ ஷீ இஸ் வெரி ஸ்வீட் அண்ட் ஐ ரியலி விஷ் ஸ்ருதி ஆல் த பெஸ்ட். இன்னும் நிறைய அவங்க அச்சீவ் பண்ணணும். ஸோ எங்களோட சப்போர்ட் நிச்சயமாக அவங்களுக்கு இருக்குது. பற்பல தொலைக்காட்சி விளம்பர படங்கள், பெரிய பெரிய வியாபார நிறுவனங்களின் விளம்பர படங்கள் என இவர் ஸ்டைலிஸ்டாக பணிபுரிந்து இந்த ஃபேஷன் துறையில்
அனுபவமும் ஆற்றலும் மிக்கவராய் திகழ்ந்தார். அப்பார்ட் ஃப்ரம் செலிபிரிட்டிஸ் இல்லாமல் டாப் மாடல்ஸ், சென்னை டாப் மாடல்ஸ்க்கெலாம் ஸ்டைல் பண்ணியிருக்கேன். பிரதாயினி சர்வோத்ரம், ஷீ இஸ் அ வெரி பாப்புலர் சென்னை மாடல். ஐஸ்வர்யா சுரேஷ். ஸோ இவங்களோட ஒர்க் பண்ணும்போதே இட்ஸ் மோஸ்ட்லி லைக் ஸ்டைலிங் ஃபார் தேர் ஷூட். ஸோ அவங்களோட நான் நிறைய ஷூட்ஸ் கூட பண்ணியிருக்கேன். மற்றவர்களை அழகுபடுத்தி பார்ப்பதில் இருக்கும் ஆர்வமே இவரை இந்த ஃபேஷன் துறையில் வித்தியாசமானவராக வைத்திருக்கிறது. சேலஞ்சஸ் இந்த ஃபீல்டில் வந்துட்டு ரொம்ப ஜாஸ்தியாக எதுவும் இல்லை. மெயின் திங் வந்துட்டு நிறைய டைம் வேணும், ஷாப் பண்ணணும், நிறைய அலையிற வேலை இருக்குது, ட்ராவல் பண்ணிகிட்டே இருக்கணும். பிகாஸ் திடீர்னு வந்துட்டு கால் வரும், ஷூட் இருக்குது நாளைக்கு, நிறைய திங்ஸ் வேணும் அப்படின்னு சொன்னாங்கன்னா ப்ரிப்பேர்டாக இருக்கணும் எப்போவுமே. ஸோ நல்ல கம்யூனிகேட்டிவ் ஸ்கில்ஸ் இருக்கணும், கலர் சென்ஸ் இருக்கணும். ஸோ அது எல்லாமே ஆக்சுவலி சேலஞ்சஸ் தான் பார்த்தோன்னா. அண்ட் ஜென்ரலி பிடிச்ச ப்ரொஃபஷன், ஷாப் பண்ணுறதுக்கு யாருக்கு பிடிக்காது. ஸோ அதை வந்து சேலஞ்சாக பார்க்காம நமக்கு ஷாப் பண்ணாமல் மற்றவங்களுக்கு ஷாப் பண்ணும்போது இட்ஸ் மோர் ஃபன். ஸோ பிகாஸ் ரீசெண்டாக கூட அந்த ஷோ நடக்கும்போது நாளைக்கு ஜீவா வாஸ் ஃப்ளைங் டு லண்டன். ஐ மீன் இட் வாஸ் லைக் தட். அண்ட் அதுக்கு முந்தின நாள் 3 o'clock in the afternoon he called up and சொன்னார், நான் காலையில் 7 o'clock ஃப்ளைட், எனக்கு ஏதாவது வேணும் உடனே அர்ஜென்ட்டு. ஸோ 4 o'clockலேருந்து ஷாப் பண்ண ஆரம்பித்தோம். எந்த கடை என்ன, எல்லா கடைகளும் தெரிஞ்சிருக்கணும் சென்னையில், எங்கே என்ன கிடைக்கும், எந்த ஸ்டாருக்கு என்ன பிடிக்கும், என்ன மாதிரி லுக்கு செட் ஆகும். ஸோ டில் 12 o'clock வரைக்கும் ஷாப் பண்ணி ஃப்ரம் ஹெட் டு டோ, ஷூஸ்லேருந்து என்ன மாதிரி வாட்ச், என்ன மாதிரி ஷர்ட் போடணும் எல்லாம் செலக்ட் பண்ணிவிட்டு, அப்புறமா அவருக்கு பேக்கில் ஹெல்ப் பண்ணிவிட்டு, அவர் வேறு அங்கே போய் என்னெல்லாம் அவர் போடலாம், ஏதாவது டின்னர் பார்ட்டிஸ் போகிறாருன்னா அங்கே என்ன போடணும். ஸோ வெரி லிட்டில் டைம், பட் நிறைய வேலை இருக்கும். தீஸ் ஆர் த வெரி ஃபியூ சேலஞ்சஸ் யூ ஹேவ் டு ஃபேஸ். ஒருவர் இப்படி இருந்தால்தான் அழகாக காட்சியளிப்பார் என்பதை சரியாக உணர்ந்து அவருடைய அழகை மெருகேற்றி காட்டுவது என்பது எளிமையான வேலை அல்ல. பேசிக்லி எனக்கு ரொம்ப கோவம் ஜாஸ்தி வரும். பட் இந்த ப்ரொஃபஷனுக்கு வந்து கம்ப்ளீட்டாக அது கட் டவுன் பண்ணோம். ஏன்னா மாடல்ஸ் செலிப்ரிட்டிஸ் அவங்கள ஹேண்டில் பண்ணுறது ரொம்ப முக்கியம். அட் த எண்ட் ஆஃப் தி டே ஷூட் நடக்கணும். ஸோ ரொம்ப பொலைட்டாக இருக்கணும். ஸோ இந்த ப்ரொஃபஷன் வந்து எனக்கு எப்படி காம் டவுன் பண்ணணும், ரொம்ப பொலைட்டாக இருக்கணும், கைண்டாக இருக்கணும், நிறைய சொல்லி கொடுத்துருக்கு. அண்ட் அதர்வைஸ் ஹாப்பி டு கோ, அவ்வளோதான். ஜாலியாக ஆஸ் அ பர்சன் ஐம் வெரி ஃபன் லவ்விங். அண்ட் எனக்கு ஷாப்பிங் வந்து சின்ன வயசுலேருந்தே ரொம்ப பிடிக்கும். ஸோ அதனால் கரெக்ட் ப்ரொஃபஷன் சூஸ் பண்ணனால எனக்கு வந்து போர் அடிக்காது. பொருத்தமான வண்ணம், ஏற்ற உடை, இதமான மேக்கப் என அனைத்தையும் வரையறுத்து ஒருவரை அழகாக்கும் கலையில் ஆர்வம் இருந்தால் மட்டும் போதாது, அதிக ஈடுபாடும் வேண்டும். ஃபேஷன் டிசைனிங் இஸ் நாட் லைக் இன்ஜினியரிங், டாக்டர் மாதிரி. ஸோ நம்ம எப்படியும் வந்து ஏதாவது ஒரு ஜாப் கிடச்சிரும்னு சொல்கிறது ரொம்ப கஷ்டம். ஏன்னா எனிபடி வெதர் நிஃப்டில் படிக்கிறோமோ இல்லை பேர்லில் படிக்கிறோமோ, எங்கே இருந்தாலும் வெளியே கிராஜுவேட் பண்ணி வரும்போது இட்ஸ் அ டிஃப்ரெண்ட் ஃபீல். நம்ம எந்த எக்ஸ்பெக்டேஷன்ஸும் வச்சுருக்க முடியாது. சம்டைம்ஸ் லக் இருந்தது, கான்டாக்ட்ஸ், வெல்தி ஃபேமிலியாக இருந்தால் யூ வில் ஹாவ் அ பெட்டர் ஃப்யூச்சர். இல்லைனா ரொம்ப கஷ்டப்படணும். நானும் நிறைய கஷ்டப்பட்டிருக்கேன். அண்ட் டிஃப்ரெண்ட் விதத்தில் கஷ்டப்படணும். சில பேர் இன்னும் என்னோடய ஃப்ரெண்ட்ஸ் நிறைய பேர் கம்பெனிஸ், எக்ஸ்போர்ட் கம்பெனிஸில் இன்னும் டிசைனராக ஒர்க் பண்ணுறாங்க. அதில் வந்து யூ மே நாட் பி எக்ஸ்போஸ், யூ மே நாட் பி நோன் டு த வேர்ல்ட். மேபி கம்பெனி பற்றி தான் பெருசாக பேசுவாங்க. இண்டிவிஜுவலாக டிசைனராக பேசும்போது தே வில் நேம் யூ, ஓகே இந்த டிசைனர் இவங்க, இந்த ஸ்டைலிஸ்ட் இவங்கன்னு. ஸோ வெரி டிஃபிகல்ட் ப்ரொஃபஷன். இது வந்து ஈஸியாக நானும் ஃபேஷன் டிசைனர் ஆனேன்னு சொல்ல முடியாது. அண்ட் இல்லைனா அட் எண்ட் ஆஃப் த டே நிறைய பேர் ஒரு பொட்டிக் ஆரம்பிச்சுறாங்க. பட் எவ்வளோ பேர் பொட்டிக்கில் போய் வாங்குறது? ஸோ எல்லாரும் படிக்கிற மாதிரி இல்லை. யூ நீட் டு ஹாவ் த டேலண்ட் அண்ட் க்ரியேட்டிவிட்டி. அது இருக்கணும், மஸ்ட். அண்ட் ஹார்ட் ஒர்க். அப்படிப்பட்ட ஈடுபாடும் நுணுக்கமும் அறிந்து இந்த ஃபேஷன் துறையில் வெற்றிகரமாய் செயல்பட்டு வரும் சாதனை பெண்ணான மிஸ் ஸ்ருதி கண்ணத் மென்மேலும் வெற்றிகளை பெற வேந்தர் டிவி உளமாற வாழ்த்துகிறது. ஒரு பெண்ணோட பெருமையை கொண்டாடுறப்போ நம்ம மனசுக்கு கிடைக்கிற சந்தோஷமே தனிதான். அந்த பெருமையை புத்தம் புது காலை மூலியமா கொண்டாடுறது இன்னும் பெருமை. இதே மாதிரி உங்க மனசுக்கு சந்தோஷம் தரக்கூடிய பல செக்மெண்ட்ஸோட நாளைக்கு உங்களை வந்து மீட் பண்றோம். Until then, bye from Kirti and Kripa. Thank you.
Thank you.